நம்முடைய ஆராதனையை துவக்க ஜெபத்தை சகோதரர் பாபு அவர்கள் இப்படி அன்போடு ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கருவையும் அன்பும் பரிசுத்தமும் சாந்தம் நிறைந்த எங்கள் உண்டான தெய்வமாகிய பரலோக தெய்வமே, அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட அளவற்ற கிருபையினாலும் அன்பினாலும் இந்த இடத்துல எங்களை எல்லாம் ஒன்று கூட செய்து தொடர்ந்து இந்த இடத்திலேயே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு ஏற்பாடை செய்து கொடுத்திருக்க கிருபைக்காக உடான கூட்டி நன்றிகளை தெய்வம் நாட்டிலிருந்து வைத்திருக்கிற தகப்பனே, இப்படியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து இந்த இடத்துல கூடி உங்களுடைய பரிசுத்தமான வார்த்தைகளை தியானிக்கவும் உங்களை போற்றவும் புகழவும் எங்களை கிருபை பாராட்ட வேண்டும் என்று கூட தெரிவிக்கிறோம் தகப்பனே. அதனுடைய ஆரம்பமாக இன்றைய நாளிலும் கூட ஒரு நாள் அவைக்குரிய ஆராதனையை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீங்க. இந்த ஆராதனையின் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் பரிசுத்தாவின் பிரசன்னங்களோடு இருந்து எழுதும்படியாக கூட கேள்வி கொண்டாடுகிறோம். இந்த சிறிய கொண்டாட்டை உங்கள் நேசமாகவும் உங்கள் அருமை ரட்சகர் மாணவர்களுமாக இருக்கிறோம். ஜெபங்கேளுங்க எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே. நமது விசுவாசம் சகோதரர் வரதராஜன் அவர்கள். மகா பரிசுத்தமான விசுவாசம் தான் ஒருவாய் சதா கல்வியில் அழியாமுடையவரும் அன்பு நீதி ஞானம் வல்லமை சத்தியம் மற்றும் பரிசுத்தமும் உள்ள பூர்ண சர்க்குணனாய் இருக்கின்ற யாவே என்னும் நாமம் உள்ள பிதாவிய ஒரே தேவ நமக்கு உண்டு என்று விசுவாசிக்கிறோம். அவரே ஆதி அந்தமில்லாத நித்திய கண்மலையாய் சகல சிருஷ்டிகளுக்கும் ஒரே திவ்ய ஞானம் உள்ள சிசியராய் ஒருவாய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரும் மாம்ச கண்களுக்கு பயப்படாதவராய் துணி கன மகிமை உடையதாக சேரக்கூடாத ஒளியாய் இருக்கிறார். தேசியாக என்னும் சர்வ வலை உள்ள பிதாய தேவனுக்கு விசுவாசிக்கிறோம். தேவனுடைய ஒரே பேரான குமாரனைய யெகோவா மேசியா என்னும் நாம் உள்ள ஒரே கர்த்தரும் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமாய் ஆதி முதலே தேவனால் ஞான கண்களாய் அபிஷேகம் செய்யப்பட்டவர்களும் ஆதிலே வார்த்தையாய் இருந்து அந்த வார்த்தை மாம்சமாகி மனுஷகுமாரன் கோப்பானாராய் வாழ்ந்து மனிதராய் மரித்து ஆவிலே விழுக்கப்பட்டு மகிமையினாலும் கணத்தினாலும் ராஜாவாக முடிசூட்டப்பட்டவராக சதா காலத்திலும் பிதாவின் சந்ததியிலே அவருக்கு கீழ்பட்டு சாதாரணக்கூடிய ஜீவனை பெற்று முதல் சேரக்கூடாத ஒரே வாசம் என்கிறவரும் மனிதரால் கொண்டிருந்த சர்வர்களும் கூட திவ்ய பாவத்திற்கு யெகோவா மேசியா உயர்த்தப்பட்டார் என்று விசுவாசிக்கிறோம். தரிசனமான தேவனுடைய தரிசனமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பெருமான கிறிஸ்துவாரே சுதந்திர வழியாகவும் ஏக சகராதியாக தேவனால் நியமிக்கப்பட்டு சர்வ லோகமும் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது என்று விசுவாசிக்கிறோம். யெகோவா மேசியா தேவனால் ஒப்பனாக இருக்கும் தேவனுக்கு சமமாக இல்லாமல் அக்கிரமங்களினால் தேவனை இழந்த மனுஷன் பேரில் மனிதருக்கு தாமே விரும்பியாக்கி மனிதனாகி எல்லாரும் மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுத்து தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராகவும் தன் மரணத்திலே தேவ சமாதானத்தை ஏற்படுத்தியதால் தேவன் கிறிஸ்துவை மருத்துவரில் எழுப்பி தம்மை போல் குமாரனும்
அறியாமைக்குரிய ஜீவனுடையபடி அருள் செய்து எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி தேவனுடைய வல்லமையில் வலது வசத்தில் வீட்டிற்காக செய்தார். கிறிஸ்துவே சரீரத்துக்கு தலையாகவும் பரிந்து பேசுகிறாகவும் இருக்கிறார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதத்திலிருந்து வரும் பலனாகிய பரிசுத்த ஆவிய விசுவாசம் அடங்கிய சபைக்கு அப்படி தேவ சித்தத்தை பல்லவத்தில் பேர் எழுதப்பட்டவர்களாக இருக்கிறார். முதற்பெறான சபையை வெளிப்படுத்தி பணியின் தீவியத்தில் அவர்களை நடத்தி வருகிறார் என்று விசுவாசிக்கிறோம். பிராய தேவின் திவ்ய ஞானத்தினால் புது சிருஷ்டியான சபையார் கிறிஸ்துவுக்கு ஒத்த சாயல் அடையும்படி முதற்பெறான 144 பேரையும் முன் அறிவித்து பலம் அழைப்புகளால் அழைத்து நீதிமன்றம் தேர்ந்தெடுத்து பரிசுத்தவான்களை வாழும் ஒவ்வொருவரையும் நெற்றில் முத்தரித்து சபைக்குரிய கணத்திலும் அழியாமையிலும் மகிமையிலும் ஆசீர்வதிக்கிறார். இப்படிப்பட்ட சபையார் மறிப்பதற்கு முன்பாக இனி வரும் மகிமைக்கு பங்கு உண்டு என்று நம்பி அவருடைய சாட்சிகளை முதலாம் உயிர்த்து அடைகிறார் என்று விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்திலே கிறிஸ்து தம் 2ஆம் வருகையில் வந்து முதலாம் உயிர்த்தெழுதையும் தன்னுடைய சபையாக சகல பரிசுத்தவான்களுடன் இப்பூமியை நீதியாய் நியாய்ந்திருந்து சகல துறைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து இந்த 2ஆம் உலகத்தில் முடிவு கொண்டு வந்த பின்பு மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி காலத்தில் அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்பட்டு கிறிஸ்து தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனுடைய வழி நடத்தப்பட்டு பூர்ணப்படுவார்கள். ஆனாலும் மனப்பூர்வமாய் சேர்ந்தார்கள் 2ஆம் மனத்திலே அழிக்கப்படுவார்கள் என்று விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதப்படியாக மட்டும் கிறிஸ்து 1000 அரசாட்சியில் ஆளுகை செய்து கடைசி சத்துருவாகிய மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் ஆதியில் இருந்த இந்த நிசைவு கொண்டு வந்து என்றும் அறியாத தம்முடைய நீதி உள்ள அரசாட்சியை ஸ்தாபித்து பிதாவே சகலத்திலும் சகலமாயிருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுக்க அவர்கள் கீழ்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். ஆமீன். நம்முடைய இன்றைய நாளினுடைய பரலோக மன்னாவை வாசித்து சாமி கேட்டுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்கு அன்பைப்பட்ட சகோதரர்கள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாது என்று வாழ்ந்தார் கூட. இன்றைய பரலோகமன்னா ஏப்ரல் 5. என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உண்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உண்மை தியானிக்கிறேன். சங்கீதம் 63 வசனம் 5-6. விளக்கம்: தேவனிடம் நாம் மன்றாடி ஜெபிப்பது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள சாக்கியம் மட்டுமல்ல, கிறிஸ்தவ வளர்ச்சிக்கு அத்தியாவசியமானதாக கொடுக்கப்பட்டுள்ள கட்டளையும் ஆகும். கிருபை நிறைந்த தகப்பனிடத்தில் தொடர்பு கொள்ளவோ அவரை தொழுது கொண்டு நன்றி செலுத்தவோ விருப்பமிழந்து போகிறவர்கள் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை இழந்து போவார்கள் என்பதை உணர்ந்து தங்களுக்கு முன் தடையாக வைக்கப்பட்டுள்ள உலக நேசத்தையும் மாமிச இச்சைகளையும் சாத்தானையும் அப்புறப்படுத்த பிரயாசப்பட வேண்டும். கர்த்தர் நம்மேல் வைத்த நம்பிக்கைக்கு கூடுதலான சாட்சியாக அவரது தெய்வீக திட்டத்தையும் குணாதிசயத்தையும் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் தேவனுடைய அங்கீகரிப்பை பெறத்தக்கதாக ஜபத்திலும் தொழுகையிலும் குறைவுபடாதவர்களாக இருந்து பன்மடங்கு அதிகரிக்கவும் வேண்டும். நம் இருதயம் நல்ல நிலத்தை போலிருக்குமானால் அதிக பலனை தரும். வாசியங்கள் சங்கீதம் 42 வசனம் 8-11. சங்கீதம் 42 வசனம் 8. ஆகிய கர்த்தர் பகற்காலத்திலே தமது நீதியை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாவப்பட்டு செவ்வாயில் இருக்கிறது. சிவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பிக்கிறேன். நான் என் கண்களையாக தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தே சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் என் குற்றத்தோடு தெரிய வேண்டும் என்று சொல்கிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாடுவதும் என்று சொல்லி என்னை நிந்திப்பதை என் எலும்புகளை உருவத்துக்கு இருக்கிறது. என் ஆத்மாவை நீ என் கலங்கிறாய், ஏன் என்று கலங்கிறாய், ஏன் எனக்கு தயங்கிறாய், தேவனை நோக்கி பாருங்கள். என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவை நான் இன்னும் சொல்கிறேன். வாசிக்க கேட்ட சங்கீதத்தில் சங்கீதக்காரன் குறிப்பிடுவது நாம் எத்தகைய ஜபத்தில் தரித்து நிலைநிற்க வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறார். இன்றைக்கான பரலோக மன்னாவின் மைய கருத்து என்னவென்றால், கிருபை நிறைந்த தகப்பனிடத்தில் உரையாடவோ அல்லது அவரை தொழுது கொண்டு நன்றி செலுத்தவோ விருப்பம் இழந்து போகக்கூடியவர்கள் புத்திர சுவிகாரத்தை இழந்து போவார்கள். இதை நாம் உணர வேண்டும். நமக்கு முன் தடையாக வைக்கப்பட்டுள்ள உலக நேசத்தையும் மாமிச இச்சைகளையும் சாத்தானையும் அப்புறப்படுத்த பிரயாசப்பட வேண்டும்.
நமக்கான படிப்பினைகள். தேவனிடம் நாம் மன்றாடி ஜெபிப்பது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஸ்லாக்கியம் மட்டுமல்ல, கிறிஸ்துவ வளர்ச்சிக்கு அத்தியாவசியமானதாக கொடுக்கப்பட்டுள்ள கட்டளையும் ஆகும். நாம் தேவனுடைய அங்கீகரிப்பை பெறத்தக்கதாக ஜபத்திலும் தொழுகையிலும் அதிகமாக அவர் பேரில் தியானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம் இருதயம் நல்ல நிலத்தை போல் இருக்குமானால் அதிக கனிகளை தருவோம். தேவன் தாமே இந்த சங்கீத வசனங்களை ஆசீர்வதிப்பார். பரலோகம் மன்னா வாசித்த சகோதரருக்கு நன்றி. நம்மளுடைய இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பாடமானது சுதந்திர. இந்த பாடத்தை இந்த தலைப்பை ஆதாரமாக கொண்டு சகோதரர் ராஜா அவர்கள் தூது கொடுக்கும்படி அன்போடு அழைக்கின்றனர். கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினால நாம் அனைவரும் கூடி வந்து இந்த திருப்பூர் ஆராதனை பகுதியில் பங்கு கொள்வதற்கு தேவன் கிருபையாய் நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். அந்த வகையில நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்திலே நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற கிறிஸ்துவின் மூலம் எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். இந்த ஒரு தலைப்பு சுதந்திரம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது விடுதலை பெற்றவர்கள் என்ற அர்த்தத்தை அல்லாமல் முழு சுதந்திரம் உள்ளவர்கள், முழு உரிமை உள்ளவர்கள், உரிமை சத்துக்கு பங்காளிகள் என்ற அர்த்தத்துல தான் இதை பார்க்க வேண்டும். சரிங்களா? அதாவது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிச்சுன்னா இந்தியாவுக்கு என்று ஒரு தனித்துவம் உள்ள சுதந்திரம், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற அந்த பங்கை அடைந்தார்கள். அதற்கு முன்பாக ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். ஆகவே சுதந்திரம் அப்படிங்கும் போது இந்த இடத்துல நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, நமக்கான உரிமை சொத்துக்கு நாம் பங்காளிகள் ஆகிவிட்டோம் அப்படிங்கிறதுனுடைய தலைப்பு தான் சுதந்திரம். சரிங்களா? ஓகே, இதற்கு உரிய வசனங்களை மையமாக வைத்து 127ஆம் சங்கீதத்தை நம்ம வாசிக்கணும். இதை நீங்க இப்ப ஆவிக்குரிய ரீதியில சிந்திக்காம அந்த வசனத்தினுடைய கருத்து என்ன என்பதை மட்டும் இப்ப முதலாவது நம்ம அதை சிந்திக்கணும். படிங்க 127ஆம் சங்கீதம். 127வது சங்கீதம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இந்த வசனத்துல வரக்கூடிய இந்த சுதந்திரம்ங்கிற வார்த்தையை வச்சுதான் அந்த பாடத்துக்குள்ளே நம்ம போறோம். சரிங்களா? திரும்ப அந்த ஒரு வரியை வாசிக்கலாம். திரும்ப இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். தொடர்ந்து வாட வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரால் தூணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளி முக வாசலில் சத்துருக்களோடே பேசுவார்கள். இப்ப இந்த வசனங்களினுடைய லிட்டரலான ஒரு சில விஷயத்தை நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கர்த்தர் வீட்டை கட்டாராகி கட்டுகிறவனுடைய விருதா அப்படின்னு பார்ப்போம். அப்ப கர்த்தர் வீடு அப்படிங்கும்போது இப்ப நம்ம கட்டுற வீடெல்லாம் சொல்றாரா? ஒருவேளை சாலமோன் ஆலயம் கட்டினார், கர்த்தருக்கு என்று ஆலயம் கட்டினார். அந்த ஆலயம் நேபுகாத்நேசருடைய காலகட்டத்தில், அதுக்கப்புறம் எஸ்ராவின் காலத்துல, நெகமியா காலத்துல திரும்பவும் புதுப்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஆண்டவர் வாழ்ந்த காலத்துல ஏரோது மறுபடியும் கட்டினார். 70 AD முழுவதும் என்ன ஆயிடுச்சு?
இன்னைக்கு வரை ஒரு கல் அதன் கல்லின் மேல் இராதபடி அந்த வீடு பாழாய் போயிருக்கு இல்லைங்களா? அப்படிங்கிறப்ப ஒருவேளை வீடு அப்படிங்கும்போது கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அப்படின்னா இந்த நம்ம கட்ட போற வீட்டுக்கெல்லாம் எதை ஆதாரமா வைப்பாங்கன்னா இது தேவன் கட்டின வீடுன்னு சொல்லிட்டு நம்ம வீடை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இதை லிட்டரலா கூட எடுத்துக்குவோம். தேவனுடைய ஆலயமே நிலைச்சிருக்காங்க போது அவர் கட்டின வீடு அவர் கட்டினால் அது எப்படி இருக்குங்க? கர்த்தர் வீட்டை கட்டாராகி கட்டினவனுடைய விருதா. அப்ப கர்த்தர் வீடை கட்டானா அது நித்தியத்திற்கு உள்ள வீடாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடிப்படையில புரிந்து கொள்ளலாம். கர்த்தர் பட்டணத்தை, ஜெருசலேம் பட்டணத்தை தாவாராகி காக்கிறவர்களினுடைய பிரயாசங்கள் விருதா அப்படிங்கிறார். அப்ப அந்த பட்டணம் கூட இன்னைக்கு ஏறக்குறைய 70 ஏடியிலேருந்து பார்க்கும்போது முழுவதுமே புறஜாதிகள் கையில போய் திரும்பவுமே இன்னைக்கு இஸ்ரேல் கையில வந்தாலும் முழுமையாக காக்கப்பட்டு வரல. சரிங்களா? அதிலிருந்தே பார்க்கலாம் அந்த பட்டணம் எப்போதுமே முற்றுகைக்கு ஏதுவான ஒரு பட்டணமாகவே இருக்கிறது. அப்பப்பொழுது புறஜாதிகள் கையில போகும். இப்போ ஓரளவு இஸ்ரேல் கைக்கு வந்திருக்குதுன்னு பார்க்கிறோம். முழுமையாக டெல்லியில தான் தலைநகர் வைத்திருக்கிறாங்க. ஜெருசலேம்ல இன்னும் பண்ணல, வைக்கல. மற்ற நாட்டுக்காரங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. யாரு? ட்ரம்ப் போன்றவர்கள் மற்றவர்கள் என்ன சொல்றாங்க? ஜெருசலேமை தலைநகராக இஸ்ரேலுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் வெளிநாட்டுக்காரன் சொல்றான். சரிங்களா? அப்ப இது லிட்டரலா சொன்னாரா அப்படிங்கிறதை நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? 2வது வசனத்தை வாசிக்கலாம் சகோதரரே. நீங்கள் அதிகாலையில் இருந்து நேரப்பட வேலையிலே கழித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. கஷ்டப்பட்டு காலையிலே எழுந்துச்சு, கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அந்த கஷ்டத்தின் விளைவாக சாப்பிடுகிற அப்பம் விருது, வேஸ்ட். சரி அப்படின்னு சொல்றாரு. கஷ்டப்பட்டதான சாப்பிட முடியும். அப்புறம் கஷ்டப்பட்டதுக்கு சாப்பாடு எப்படி விருதாவாகும்? அன்றாட வாழ்க்கைக்கு தேவை உணவு, அந்த உணவுக்கு கஷ்டப்பட்டாதான். அப்படி இருக்கும்போது அதுவும் விருதா அப்படின்னாங்க. இது ஆவிக்குரிய ரீதியில என்னதான் சொல்றாருங்கிறதா நம்ம ஒவ்வொரு வசனத்துக்குள்ளும் நாம் தியானிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா அதை தொடர்ந்து அவரே தமக்கு பிரியமானவருக்கு நித்திரை அளிக்கிறார். நித்திரைனா இளைப்பாறுதல். அப்ப சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கணும் அப்படிங்கிற ஒரு நிம்மதிக்கான தூக்கத்தை, இளைப்பாறுதலை அவர் கொடுக்கிற அந்த உணவுலதான் நித்திய இளைப்பாறுதலுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்றத பார்க்கணும். எங்களுக்கு வேண்டிய அணிதின உணவு எங்களுக்கு இன்று தாரும் அப்படின்னு ஜெபத்துல கூட சொல்ல சொன்னார். அப்ப அன்றாடம் நம்ம சாப்பிட்ற காலையில டிஃபன், லஞ்சு, இரவின் உணவு இப்படியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட இருக்கு. சரி, தொடர்ந்து அடுத்த வசனத்தை நம்ம படிக்கலாம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளைகள், நமக்கு பிறக்கிற பிள்ளைகள் கர்த்தரால் வரும் உரிமை சொத்து. அதாவது சுதந்திரம்ங்கிற ஒரு வார்த்தையை நம்ம தெளிவா இன்டர்பிரேட் பண்ணணும்னா உரிமை சொத்து. எனக்கு அப்புறம் என் பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரிமைகள் எல்லாம் யாருக்கு தான் கொடுப்போம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு தான் கொடுப்போம். சரிங்களா? இப்படி பிள்ளைகள் வந்த பிறகு நல்லா கவனிங்க. இந்த பிள்ளைகள் பிறந்த பிறகு அடுத்த வரிய வாசிங்க. கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அதுக்கப்புறம் கர்ப்பத்தின் கனி வருமா? பிள்ளை பிறந்த பிறகு கர்ப்பத்தின் கனி வருமா பிள்ளைகளுக்கோ இல்ல நமக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஏற்றுக்கொள்வோம். இது ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை. கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் பலன். அது ஒரு கிஃப்ட் அப்படிங்கிறார். முற்றிலும் மகத்துவம் உள்ள ஒரு கிஃப்டை சொல்றாரு. அப்ப நம்ம கருவுற்று குழந்தைகள் பெறுவது அல்ல பெற்றுக்கொண்டது இல்ல நம்ம பிறந்தது, இந்த கர்ப்பத்தின் கண்ணியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட இங்க எழுப்ப வேண்டியது இருக்கு. சரிங்களா? எப்பயுமே இந்த குழந்தை பிறக்கும் போது இந்த மாதிரி வசனங்களை வாசிப்பாங்க, வீடு கட்டும் போது இந்த வசனங்களை வாசிப்பாங்க. தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. வார வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய். பாருங்க, பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பானவர்கள். இப்படியாக பிறந்த குழந்தை வளர்ந்து பால்குடி மறந்து பலவான ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க, எதிரிகளை வீழ்த்தக்கூடிய அம்புகளை போல இருக்கிறவங்க, சரியான பலவான்கள் கையில உள்ள அம்புகள் போன்றவர்கள் இந்த வாலிபர்கள் அப்படின்னு சொல்லி அடுத்த லெவல் ஒரு விஷயத்த சொல்றார். தொடர்ந்து வாசிக்கலாம். அவைகளால் தன் அம்பாரா தோணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அம்பாரா தோணி
அப்படின்னா சர்வாயுத வர்க்கங்களோடு அப்படி வந்து நிற்கிறது. எல்லா போராயுத வர்க்கங்களோடு வந்து நிற்கும் பொழுது எல்லாத்திலையும் ஜெயிக்கிறதுக்கு உரிய ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருக்கும். அப்படிங்கிறத அம்பாரா தோணியோடு எல்லா பாதுகாப்போடும் எல்லா அரண்களோடும் வில்வித்தைகளோடும் ஈட்டியோடும் பட்டயத்தோடும் மார்க்கவசத்தோடும் ஹெல்மெட்டோடும் எல்லா வகையான பாதுகாப்போடு அம்பாரா தோணியோடு அப்படி வந்து நிற்கிற புருஷன். அப்ப வாலிபத்துக்கு அடுத்த நிலைமை என்னன்னா புருஷன். குழந்தைகள்னா ஒரு 5 வயது வரை உள்ளவர்கள், பால் குடிக்கிற நிலைமையில் உள்ள பிள்ளைகள். வாலிபர்னா 20 வயசு. இதெல்லாம் நியாயப்பிரமாணத்தின்படி புரிந்து கொள்கிற ஒரு விஷயம். புருஷர்னாக்க 30 வயசு. இந்த 30 வயசுங்கிறப்பதான் ஆண்டவர் கூட 30 வயதிலே ஞானஸ்தானம் எடுத்தார்னு சொல்லப்படுது இல்லையா? எந்த ஒரு ஆசாரிய ஊழியமும் 30 வயதுக்கு தான் வந்து ஊழியம் பண்ணணும். அது கூட நம்ம பிரதான ஆசாரியத்துவத்தினுடைய ஊழியத்தின் ஊழியக்காரராக வரும்போது அவருக்கு ஒரு 30 வயசுனா அந்த புருஷன் அப்படிங்கிறப்ப வாலிபன் 20 வயசுக்கு, புருஷன்கிறது 30 வயசுக்கு அடையாளமா இருக்கிறத பார்க்கணும். இப்படிப்பட்ட புருஷன் எப்படி இருப்பான்னா எல்லா வகையான எல்லா காரியத்திலும் சிறந்தோங்கி நிற்கக்கூடிய ஒரு வெற்றி சிறந்தவனாக சொல்லப்படுகிறது தான் புருஷன். சரிங்களா? ஓகே. நன்மை தீமை என்னது என்று பகுத்தறிந்து எது கரெக்டானதுன்னு முடிவெடுத்து அதை வெற்றி சிறக்கிறவன் தான் அந்த புருஷன். சரிங்களா? தொடர்ந்து அவர்கள் ஞானமடையாமல் ஞானமன் நாணமா அர்த்தம் அர்த்தம் வெட்கப்படாமல். சரிங்களா? ஞானம் இல்ல, என்னது? வெட்கப்படாமல், அசேன் வெட்கப்படாமல், ஞானி கூனி அப்படி இருக்காம தைரியமா எதை எடுத்தாலும் எதை முடிச்சாலும் கரெக்டா முடிச்சு அதை ஒரு வெற்றி சிறந்தக்கூடிய ஒரு காரியத்திற்குரியவர்களா வெட்கப்படாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடு பேசுவார். இந்த ஒளிமுக வாசல்னா என்னது? ஒருவேளை நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வாசலா? நம்ம வீட்டு கட்டி வச்சிருக்கிறோம்ல, இஸ்ரேல் தேசம் 11 வாசல்கள். அதுல ஏதாச்சும் ஒளிமுக வாசல் இருக்கா? மீன் வாசல், குப்பை மேட்டு வாசல், ஆட்டு வாசல், ஊசி வாசல்ங்கிறது அந்த மெயின் கேட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வாசல். ஒளிமுக வாசல்ங்கிறது ஆலயத்தினுடைய என்ட்ரன்ஸ். சரிங்களா? ஆலயத்தினுடைய அந்த பலிபீடத்துக்கு முன்னாடி ஒரு இருக்கு இல்லையா, அந்த என்ட்ரன்ஸ் சொல்றதுதான் ஒளிமுக வாசல். அங்கே வந்து இவங்க எல்லாம் நின்று எதிரிகளோடு பேசுவாங்க. எதிரியோடு பேசுவாங்களா சண்டை போடுவாங்க? சண்டை தான் போடுவாங்க. ஆனா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? பேசுவார்கள். சரிங்களா? பேச்சுவார்த்தை நடக்குமா எதிரிகளோட? இப்ப யார் அந்த எதிரி, யார் அந்த புருஷர், யார் அந்த வாலிபர், யார் அந்த குழந்தை, யார் அந்த கர்ப்பத்தின் கனி, இவ்வளவு விஷயத்தை தேடும் பொழுது யார் அந்த வீடு? இப்ப சொல்லு, யார் அந்த வீடு? சரி, இந்த வீடை கட்டுறவர் யாருன்னு பார்ப்போம். மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. என் சபையை நான் கட்டுவேன் அப்படின்ட்டார். அப்படிப்பட்ட அந்த சபை எது அப்படின்னு பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல, சரி மன்னிக்கும், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல 15 அந்த சபை எதுன்னு பாருங்க. அவர் தான் கட்டுவார். நம்முடைய ஆண்டவர் தான் அவருடைய சபையை கட்டுவாரு. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஒருவன் கட்டினது வெந்து போனால், இல்ல 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். மன்னிக்கும் தப்பா சொல்லிட்டேன். 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். மன்னிக்கும். மைண்ட்ல தீமோத்தியை வச்சுக்கிட்டு வாயில என்னதான் வருது? ஒரு பேர் தான் வருது. படிங்க.
அந்த வீடு இப்ப கர்த்தர் கட்டினாராகில் அப்படின்னு சொல்ற அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய், அந்த ஜீவனுள்ள தேவன் பிதாவாகிய தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. அப்ப கர்த்தர் வீட்டை கட்டினாராகில் அப்படின்னா அவர் கட்டுற வீடு எதுதான்? அவருடைய சபை. சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த சபையை தான் நான் கட்டுவேன் என்று மத்தேயு 16:18 படிச்சோம். இப்படிப்பட்ட இந்த சபையை கட்டுவதற்கு என்ன வேணும்? சாதாரண ஒரு வீட்டை கட்டுறதுக்கு, வீடு தான் இங்க சபை தேவனுடைய ஆலயமா சொல்லப்பட்டிருக்கும் போது சாதாரண இந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு என்ன வேணும்? அது அஸ்திவாரம் போடுறதுக்கே என்ன வேணும்? என்ன வேணும்? கல் வேணும். அதுதான் சரிங்களா? அப்ப அந்த கல் யார்? அந்த கல் மூளைக்கல் யாருன்னு நம்மளுக்கு தெரியும் சரிங்களா? கிறிஸ்து. அவர் மேல் ஆலயமாக வீடாக கட்டப்படுறத 1 பேதுரு 2 4-5 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க 1 பேதுரு 2 4-5 வசனம். மனுஷனால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாக பாருங்க, ஜீவனுள்ள கல் அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் நாமும் ஜீவனுள்ள கற்களை போல அவரோடு சேர்ந்துட்டா நாமும் கூட என்ன கல் கட்டலாம்? ஜீவனுள்ள தனித்தனி கற்கள். சரிங்களா? அப்ப ஒரு வீடு கட்டுவதற்கு அவர் ஜீவனுள்ள கல்லா இருக்கிறார். அதோடு சேர்ந்த நாமும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறோம். சரிங்களா? அப்ப தேவனுடைய ஆலயம், அந்த வீடு, அந்த சபை அப்படிங்கும்போது அதை கட்டுகிறவர் கிறிஸ்து. அதில் உள்ள கற்கள் மூளைக்கல் யாரு? கிறிஸ்து. அதன் மேல் கட்டப்படுகிற மற்ற கற்கள் யாரு? நாம் எல்லாம் சேர்ந்தாதான் கல். சரிங்களா? இத கூட நிழலுக்கான ஒரு பொருள்ல போய் பார்க்கும்போது சாலமோன் ஆலயம் கட்டும் போது மலை அடிவாரத்துல உள்ள குவாரி இருக்கு இல்லையா, அங்கேயே கல்லெல்லாம், இது வசனத்தோட படிக்கலாம், டைம் இல்லாதனால நான் ஸ்கிப் பண்ணி கொஞ்சமா சொல்லிட்டு போறேன். அந்த கல்லெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பனி தீர்க்கப்பட்டு, குவாரியிலே பனி தீர்க்கப்பட்டு மோரியா மலையில கொண்டாந்து அங்கே கட்டுவதற்கு மட்டுமே பயன்படுத்தினார்களே ஒழிஞ்சு அங்கே சுத்தியலோ வேற சத்தமுள்ள உளிகளோ எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப அதை பனி தீர்க்கப்படுதல்னா, இப்போ உதாரணமா ஒரு கல் இங்க இருக்கு, அடுத்த கல் இங்க இருக்கு, அடுத்த கல் இங்க இருக்கு, அதுக்கு மேல உள்ள கல் இப்படிலாம் இருக்கு இல்லையா? இந்த ஒவ்வொரு கல்லையுமே நம்பர் போட்டு வச்சிருப்பாங்க. இல்ல அஸ்திவாரத்துல இந்த அஸ்திவார கல் இது 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர்னு எங்க போட்டுருவாங்க? குவாரியிலே போட்டுருவாங்க. அங்க குவாரி என்ற மலையிலிருந்து பேர்க்கப்பட்ட அந்த கல் எவ்வளவு கஷ்டப்பட்டு உயிரினால் கட்டப்பட்டு அப்படின்னா, இந்த உலகம் என்னும் ராஜ்யத்திலிருந்து பேர்க்கப்பட்டு தனித்தனி ஜீவனுள்ள கற்களாக இதே உலகத்தின் ராஜ்யத்திலிருந்து வந்தவங்க தான் அந்த ஜீவனுள்ள கற்கள். அத கல்ல பேர்த்தவனே எப்படி இருக்கும்? ஒரு ஷேப்பா இருக்குமா? கரெக்டா எதிர்பார்க்கிற மாதிரி ஷேப் இருக்குமான்னு கேட்கிறேன். இப்போ ஒரு ரெக்டாங்கிள் சைஸ், அதாவது என்ன தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, ரெக்டாங்கிளுக்கு செவ்வக சைஸ் வேணும்னா அதை என்ன பண்ணணும்? எல்லா சைடுலையுமே செதுக்கணும். அப்ப உளி மற்றும் சுத்தியல், கடப்பாறை போன்றவற்றையெல்லாம் எடுத்து ஃபர்ஸ்ட் ஷேப் கொடுக்கணும், ஒரு வடிவம் கொடுக்கணும். எவ்வளவு வலிக்குங்க அந்த கல்லுக்கு. நாம் தான் அந்த கல், ஜீவனுள்ள கல்னா அந்த கல்லை செதுக்கும் போது நம்மளுக்கு என்ன இருக்கும்? வலிக்கும். அப்ப அவருடைய ஜீவனுள்ள அந்த ஆலயத்தின் ஒரு கல்லாக எடுக்கிறாருன்னா இந்த உலகத்தின் மலை ஆகி இந்த ராஜ்யத்திலிருந்து தான் எடுக்கிறாரு. பேச்சு எடுத்து ஃபர்ஸ்ட் ஷேப் கொடுக்குறாரு. ஷேப் கொடுத்தவனே, அந்த வடிவம் கொடுத்தவனே கொண்டு போயிடலாமான்னா முடியாது. ஏன்னு கேட்டா ஒவ்வொரு கல்லும் தனித்துவம் உள்ள ஒரு கற்கள். இப்படிப்பட்ட கற்கள் பக்கத்தில் உள்ள கல்லுக்கு இந்த கல்லுக்கும் என்ன பண்ணணும்? ஒட்டி வைக்கணும்ல. அப்ப ஒட்டி வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஷேப் கொடுக்கணும், மேல கீழே சைட்ல எல்லாத்தையும். அது இல்லாம சைட்ல எல்லாம் அந்த கல்லை பாலிஷ் பண்ணுவாங்க. செதுக்கியாச்சு, இப்ப அடுத்தது என்னது? பாலிஷ். கண்ணாடியை பார்ப்பது போல பாலிஷ் பண்ணுவாங்க. அப்ப எவ்வளவு மெருகூட்ட வேண்டி இருக்குன்னு பாருங்க. பக்கத்துல உள்ள கல்லோட அட்ஜஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம ஆழமா போய் பார்த்தோம்னா எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல அன்போடு சத்தியத்தில் 15வது வசனத்துல படிச்சீங்கன்னா, அன்போடு சத்தியத்தில் தலையாகிய கிறிஸ்துவுக்குள் படிங்க. எபேசியர் 4:15
மனுஷன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருவதற்காகும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினால் தனித்தனி கற்களும் கணுக்களினால் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டது. இப்ப இங்க இது ரெண்டு ஜாயிண்ட் இல்லையா? இந்த ஜாயிண்ட் பொருந்தலைன்னா எப்படி ஒட்டி வைக்கிறது? இந்த ஜாயிண்ட் மாதிரி ஒவ்வொரு ஜாயிண்ட் பொருந்தினாதான் அந்த முழு சரீரம். ஒண்ணு தனித்தனியா இது இருந்துச்சுன்னா எப்படி பொருந்த முடியும்? அப்ப இசைவாய் கூட்டி சேர்க்கப்பட்டு படிக்கலாம். ஒவ்வொரு அவயவமும் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடி அதாவது கை செய்யற வேலையை கண்ணு செய்ய முடியுமா? ஒரு சேர் எடுத்து போடணும், கண்ணு என்ன அப்படி எடுத்து பார்த்து இப்படி எடுத்து வச்சிட முடியுமா? அப்ப கண் பார்க்கும், எப்படி எந்த இடத்துல வைக்கணுங்கிறத கண் பார்த்தாதான் எந்த இடத்துல வைக்கணுங்கிறத கை செய்யும். கை செய்யறதுக்கு இங்கேருந்து தூக்கி அப்படி எரிஞ்சிட முடியுமா? இங்கேருந்து எடுத்துக்கிட்டு நடந்து போய் அங்கே வைக்கணும். கால் பயன்படுத்தப்படுது. எவ்வளவு விஷயம் ஒரு சேர் எடுத்து இங்க வைக்கிறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. அப்ப இதெல்லாம் ஒவ்வொரு அவயங்களும் அதற்கான வேலைகளை அதற்கு ஒற்ற. அப்ப நாம் அனைவரும் அன்போடு சத்தியத்துல தலையாகி கிறிஸ்துவுக்குள் இணக்கமான இதுல இசைந்து எங்க உருவாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரலோகத்துல இல்ல, பூமியில உலகத்துல இல்ல, இந்த சபை கூடுகையில தான். அந்த வகையில தான் இன்னைக்கு இந்த திருப்பூர் பகுதியில கூட நம்ம ஒரு எக்லீசியாவை உருவாக்குறோம்னா அந்த குவாரி, உலகத்திலிருந்து பேர்த்தெடுக்கப்பட்ட ஜீவன் உள்ள கற்கள்னா இந்த குவாரி, இதுதான் குவாரி. இங்கதான் செதுக்கப்பட முடியும், பாலிஷ் பண்ண முடியும். பாலிஷ் பண்ணி ஒவ்வொன்றையும் பொருந்தி அந்த இடத்துல வைக்கணுமா? வச்சோன்னா ரெடி ஆயிடுச்சா? இங்கேயே ஒரு ஆலயம் கட்டப்படும், டெம்பரவரி ஆலயம் கட்டப்படும். ஒவ்வொரு கற்களுக்கான இது இதுக்கு பொருந்தும், இது இதுக்கு பொருந்தும் அப்படின்னு வரிசையா நம்பர் எழுதி அதை பொருத்தி வச்சுக்குவாங்க. அதை எடுத்துட்டு போய் மோரியா மலைங்கிறது பரலோகம். ஆவிக்கேற்ற மாளிகையா நாம் உயிர்த்தெழுந்து போகும்போது அந்த கற்கள் எங்க போய் கட்டப்படுது? பரலோகத்தில் கட்டப்படுது. அதனாலதான் அங்கே போய் ஏதோ செதுக்கிற வேலையோ பரிசுத்தம் பண்றதோ அதை மெருகூற்றக்கூடிய ஒரு எந்த வேலையும் நடப்பதில்லை. சரிங்களா? அப்ப இந்த குவாரிங்கிறது தான் இந்த சபை கூடுகை. இந்த சபை கூடுகையில தான் நம்மளுக்கு அடி உத எல்லாம் சக சகோதரர்கள் மூலமா கூட கிடைக்கும், தேவன் மூலமா கிடைக்கும். சிக்ஷை, போதனை, அதற்குரிய ஆவிக்குரிய வளர்ச்சியை நம்ம செய்யற ஒவ்வொரு தப்புவையுமே நம்ம சுட்டி காட்டப்பட்டோமையானால் தான் நாம் என்னவாகலாம்னா செதுக்கப்பட முடியும், மெருகூற்றப்பட முடியும், அதற்கான பளபளப்பில் மின்ன முடியும். சரிங்களா? சொல்றாரு, வெள்ளி தங்கம் விலையேற பெற்ற கற்கள்லாம் நெருப்புல போடும்போது இன்னும் மெருகூற்றப்படும். அப்ப அந்த சோதனைகளுக்குள்ளாக நாம் சுத்தியலால் தட்டப்பட வேண்டும். அதை பாலிஷ் பண்ணுவதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். சரிங்களா? இன்னும் குத்து விளக்கை பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது அதை அடித்தே என்ன பண்ணணும், அதற்கு வடிவத்தை. அப்பனா அந்த பாடுகள் துன்பங்கிறது வெளியிலேருந்து வர்றது இல்லைங்க. உலக பாடெல்லாம் நம்மளுக்கு வராதுங்க. யாராச்சும் ஒரு மற்ற சபையில உள்ள போதவர்கள் நம்மளை எதுவும் வந்திக்க முடியுமா? இல்ல உங்க தாய் தகப்பனை உங்களை ஏதாச்சும் ரொம்ப கஷ்டப்படுத்துனா என்ன பண்ணுவோம்? அப்படின்னு போயிடும். பிரச்சனை எங்கதான் இருக்கு? இங்கதான் இருக்கு. இங்கதான் நம்ம சகிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இப்ப இங்க எக்லீசியா ஆரம்பிக்கிறதுங்கிறது மேட்டர் இல்லை. இதுல இவ்வளவு சகிப்புத்தன்மை இருக்குதாங்கிறத முதல்ல நீங்க மனதளவில் ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம சபை நடத்தக்கூடிய ஒரு இடத்துல இந்த குவாரியில எப்படிதான் இருக்கும்? தூசி, மண்ணு, வெயில், சும்மா தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்குமா குவாரியில? நீங்க எங்கேயாவது போயிருக்கிறீங்களா குவாரிக்கு? அங்க இன்னொரு இடத்துல பாம்பிளாஸ் மாதிரி வச்சு வெடிப்பாங்க, அந்த சத்தத்தெல்லாம் கேட்கணும். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்ப அதெல்லாம் தயார் பண்ணக்கூடிய இடம் தான் இந்த குவாரி, இது கூடுகை. சரிங்களா? இவ்வாறாக 1 பேதுரு 2 பார்க்கும்போது தொடர்ந்து 5வது வசனம், 1 பேதுரு 2:5, ஜீவனுக்குள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமா தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறது. அப்ப இது ஆலயத்தின் கற்கள் மட்டும் இல்ல, அதற்கேற்ற பலிகளை செலுத்துவதற்கான ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறோம். சரிங்களா? இதற்கு கிறிஸ்துதாமே மூளைக்கல்லா இருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19 முதல் கடைசி வசனத்தை வாசிக்கிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19 முதல், ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தார். அப்படின்னா அந்த நகரத்தார்ங்கிறது என்னன்னா இந்த ஜெருசலேம் பட்டணம். அந்த பட்டணத்துலதான் அந்த ஆலயம் கட்டப்படுது, மோரியா மலையில்.
அப்ப அந்த பட்டணத்தை கர்த்தர் காக்காவிட்டால் காக்கிறவனுடைய அப்ப அந்த பட்டணத்துக்குரிய அந்த எல்லையில தான் கர்த்தருடைய முழு பாதுகாப்பு, கேடகமும் அரணுமாய் கோட்டையுமாய் அப்படின்லாம் சொல்றோம் பாத்தீங்களா? அந்த கோட்டை போன்ற அரண் போன்ற கர்த்தர் நம்மளை பாதுகாக்கணும். அதெல்லாம மனுஷனை நம்பி அநேகர் சபைகள்ல நம்ம சொல்றது ஆட்சி புரொட்டஸ்டான்ட்லாம் பேசலங்க. நம்ம பேசுறது எல்லா விஷயமும் இந்த சத்தியத்துக்குள் வந்த சகோதர சகோதரிகளை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? நம்மளுக்குள்ளான ஒரு பாதுகாப்புங்கிறத மனுஷனை நம்பி போறோமா, கர்த்தரை நம்பி போறோமா? நிறைய சபைகள் கர்த்தரை நம்பி சபையை நடத்தல. பாருங்க, அமைப்பு ரீதியா அந்த பிரதருடைய அமைப்பு, இந்த பிரதருடைய அமைப்பு, இதுதானே எங்குது பேரளவில் அந்த பிரதர் இந்த பிரதர், இதுலயே நம்ம கர்த்தருடைய பாதுகாப்புல இல்ல. அந்த சகோதரனுடைய பாதுகாப்பு, அந்த சகோதரனுடைய நிலைமை அவரே ரட்சிப்புக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கிறார். அவர் எப்படி நம்மளை பாதுகாப்பார் இல்லைங்களா? அப்ப இந்த அமைப்பு ரீதியான இயக்கங்கள், நான் சொல்றது ஆட்சி புரட்டஸ்டாண்ட சொல்லல, வேதமானவர்கள் மத்தியில இவரை சார்ந்தவர், பவுலை சார்ந்தவர், அப்போலை சார்ந்தவர் அன்னைக்கே இருந்துச்சா? இதெல்லாம் விக்கிரக ஆராதனைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தர் பட்டணமாகி அந்த ஜெருசலேம் பட்டணம்ங்கிறது இந்த சபை கூடுகையில கற்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு எங்க வந்துகிட்டு இருக்குங்க? பரிசுத்தத்துக்குரிய அந்த பலியை செலுத்துவதற்கான ஆசாரிய கூட்டமாக ஜெருசலேம் பட்டணத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. இப்படி பலி செலுத்தி முடிச்சாதான் எங்க போக முடியும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துல எங்க போக முடியும்? அந்த ஆலயமாக கட்டப்பட முடியும். அப்ப எவ்வளவு ஸ்டெப் இருக்கு இதுல. மனுஷனை நம்பிய ஒரு விஷயங்கள்லாம் அந்த சங்கீதத்துல படிக்கிறோம் இல்லையா? 1வது வசனத்துல கர்த்தர் வீடை கட்டாராகில், அப்படின்னா அவருடைய வீடு யாருங்க? நாமே அவருடைய ஆலயமாகிய வீடு. அவர் நம்ம வாசம் செய்கிறார். அப்படிப்பட்ட ஜீவனுள்ள கற்களுக்கு ஏதுவான ஒரு விஷயத்துல நாம் எபேசியர்ல படிச்சதுபடி அந்த பட்டணத்துக்குரிய ஒருவேளை மெருகூட்டப்பட்டுட்டோம்னா நம்ம இப்ப எங்க கொண்டாந்து வந்துருவார் நம்மள ஆலயத்தில் ஆசாரியர்களாக அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல மெருகூட்டப்பட்ட ஜீவனுள்ள கற்கள்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்படிங்கிறது தான் என்னதுங்க? அந்த பரிசுத்த ஸ்தலத்துல உள்ள ஆசாரியத்துவத்தின் ஊழியங்கள். சரிங்களா? தொடர்ந்து வாசிக்கலாம். பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயும் இருக்கிறீர்கள். பாருங்க, அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் அவங்க கூட கற்ற அஸ்திவாரங்கள் 12 அஸ்திவாரம் அந்த நகரத்தை பத்தி வெளிப்படுத்தல் 21 பார்க்கணும். அந்த அப்போஸ்தலர்கள் என்னும் 12 அஸ்திவாரம் மற்றும் தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லப்படுது. தீர்க்கதரிசிகள்னா யாருங்க? அப்போஸ்தலர்கள்னா தேவனிடத்திலிருந்து நேரடியாக சத்திய தூதை பெற்று நம்மளுக்கு வெளிப்படுத்தினாங்க. ஆதி அப்போஸ்தலர் காலத்துல 12 இருந்தாங்க. அதை கிளியர் ஆயிடுச்சு. தீர்க்கதரிசிகள்னா யாரு? தீர்க்கதரிசிகள். சரி, தீர்க்கதரிசனத்தில் வரம் என்ன? அந்த அஸ்திவாரத்துல நம்ம கட்டப்படணும். ஒண்ணு கிறிஸ்து என்னும் மூளைக்கல், அப்போஸ்தலர்கள் என்னும் அஸ்திவாரக்கற்கள். அத்தோட அஸ்திவாரம் 12ஓட முடிஞ்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தீர்க்கதரிசிகள் இப்ப ஒவ்வொரு சபையிலுமே இப்படிப்பட்ட ஊழியர்களின் சார்பில் அஸ்திவாரப்படுத்தப்பட்ட சூழ்நிலைகள் நம்மளுக்கு தெளிவாக இருக்க வேண்டும். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் உள்ள பைபிள் சத்தியத்தின் அஸ்திவாரம் நமக்கு இருக்கணும். அப்ப தீர்க்க தரிசனம்னா, தீர்க்கதரிசி இது என்னது? இது ஒரு வரம். இது என்னது? தீர்க்க தரிசனம்னா நாளைக்கு நடக்க போறத சொல்றதா? உங்க பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கும், தேவன் சொல்லிட்டார், உங்களுக்கு இந்த பட்டணத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும், இப்படி சொல்றதா? இவங்கெல்லாம் கட்டுக்கதையை ஏற்கனவே கட்டி இவங்க ஆல்ரெடி பேசி வச்சதை தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கு பொருத்தம் பண்ணி பார்த்துட்டு இவர் ஆல்ரெடி ஃபாரினுக்கு போறதுக்கு ரெடியா இருப்பார். உனக்கு வடதேசத்தில் உனக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருக்கிறது தேவன் சொல்லுகிறார்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா மேற்கத்திய தேசங்களில் உனக்கு வேலை வாய்ப்பு யூரோப்பு நாட்டில் ஆல்ரெடி ஒரு பாஸ்போர்ட்ல இருந்து விசால இருந்து வாங்கி வச்சிருக்கிறவர்கிட்ட கேட்டு சொல்றது எல்லாம் எவ்வளவு பாத்தீங்களா? இதா தீர்க்க தரிசனம். அப்ப எது தீர்க்க தரிசனம்? ரோமர் 12:6 படிக்கலாம் பாருங்க. தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? அதன் வரத்தின் பயன்பாடு என்ன? ரோமர் 12:6 நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறு வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மை தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை பாருங்க. இப்ப தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொரு சபைக்கான அஸ்திவாரம். இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்களா? அவங்க அஸ்திவாரத்தை போட்டு பைபிளா கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுல நிறைய குழப்படி இருக்கிறதுனால தான் இந்த தீர்க்க தரிசிகள் என்ன பண்ண போறாங்கன்னா, அவங்க என்ன பண்ண போறாங்க?
அந்த வரத்துக்குரிய ஒரு விஷயத்தை தெளிவா சபையை வழி நடத்த வேண்டும். அப்பனா தீர்க்கதரிசிகள் வரம் என்ன, எப்படி பாருங்க, படிங்க. தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வார்த்தையுடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்லுகிறவன். அப்ப ஒரு சபையில இன்னைக்கு அப்போஸ்தலர்களுடைய அஸ்திவாரமாக இருக்கிற பைபிள் வசனங்கள் இருக்கு. பிரதான அப்போஸ்தலருக்குரிய ஊழியத்தை பண்ணினா நம்முடைய ஆண்டவர் கூட அப்போஸ்தலர் தான், அது தெரியுங்களா? எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் என்று சொல்லப்பட்டிருக்கு, பிரதான ஆசாரியத்துவத்தின் அப்போஸ்தலர். அப்ப அப்போஸ்தலர்னால என்னன்னா பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்டவர் தான் அப்போஸ்தலர். ஆண்டவராய் யேசுவா மசியாவில் அனுப்பப்பட்டவர் தான் 12 பேர். சரிங்களா? அந்த 12 பேர்ல ஒருத்தர் வெளியாகும் போது யார் உள்ள வந்துட்டார்? பவுல் வந்துட்டார். எபேசி பட்டணத்திலிருந்து பர்னபா, தீத்து போன்றவர்கள்லாம் மற்ற ஊழியர்களுக்கு அனுப்பப்படுறாங்க. அப்படிங்கும்போது அவர்களும் அப்போஸ்தலர்களாக சொல்லப்பட்டிருக்கு, பைபிள்ல இருக்குங்க. தீத்து, அப்போ பர்னபாவெல்லாம். சரிங்களா? அப்பனா எபேசி சபையிலிருந்து மற்ற ஊழியர்களுக்கு அனுப்பப்பட்டவர்கள். ஒருவேளை இங்க உள்ள சபையில இருந்து வெளியூர் பயணமாக போய் அந்த சத்தியங்களை சொல்வதற்கு செல்றாங்கன்னா அந்த ஊழியத்துக்கு பேரே இந்த சபை, அதாவது திருப்பூர் சபை இங்க இருந்து அனுப்பணும், நீங்க அந்த ஊழியத்துக்கு போங்கப்பான்னு அனுப்பணும். ஈரோடு சபைனா அங்கிருந்து சபையா முடிவெடுத்து தனியா இல்ல, நான் போறேன்னு போறது இல்ல. இப்ப பேராண்டி சபையில நான் இருக்கிறேன், நான் போறேன் அப்படின்னு போறது இல்ல. சபை முடிவெடுக்கணும், உன்னுடைய ஊழியம் இங்க தேவை, நீ போக முடியாது, இப்ப நீ போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பப்படுகிற அந்த ஊழியத்துக்கு பேர் தான் அப்போஸ்தலர் ஊழியம். ஒவ்வொரு சபையிலுமே அந்த அனுப்பப்படுறவர்களுடைய ஊழியம் இருக்குது. இதை நம்ம லிட்டரலா கொண்டாந்தோம்னு வச்சுக்கீங்களேன், பெரிய பிரச்சனைங்க. அதனாலதான் அந்த அப்போஸ்தலர் ஊழியம்ங்கிறத நம்ம அப்படியே பெருசா பேசுறது இல்லை. ஏன்னா போடப்பட்ட அஸ்திவாரம் 12 போதுங்கிறது தான். சரிங்களா? அப்ப இப்ப இருக்கிறது எது மட்டும்தான் இருக்கு? தீர்க்க தரிசன ஊழியம். தீர்க்க தரிசன ஊழியத்தின் வரம் என்னன்னு பாருங்க. படி. தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வார்த்தையுடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்லுகிறான். அப்ப விசுவாச பிரமாணம்னா என்ன? இப்ப காலையில வாசிச்சோம், அதுதான் விசுவாசம் என்றால் என்ன? வேத வசனத்தை கேட்டு அதன்படி காரியங்களை உள்வாங்கி விசுவாசிப்பது. அப்ப அதாவது தெளிவான மகா பரிசுத்தமான விசுவாசம் சொல்றோம் இல்லையா? விசுவாசம் எதனால் வரும்? கேட்பதனால் வரும். எதை கேட்பதனால் வரும்? இந்த தெளிவான சத்தியத்தை கேட்டு புரிந்து கொள்ளுதலினுடைய ஆவிதான் தீர்க்க தரிசனத்தின் ஆவி. அப்ப ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையும் தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம புரிந்து கொண்டு அதை எடுத்துரைக்கிற வரத்தை உடைய சபையில இருந்தா அதுதான் என்ன வரம்? தீர்க்க தரிசன வரம். அப்ப இந்த சபைக்கு, ஒவ்வொரு சபைக்குமே இப்படிப்பட்ட பைபிளில் இருந்து, சரிங்களா, மற்றது நிறைய இருக்கும், வால்யூம், ரீஃபரன்ஸ் இதெல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் பைபிள் படி கரெக்டா இருக்கான்னு பார்க்க வேண்டியது. புரியுதா இல்லைங்களா? அதனாலதான் 1916 அப்புறம் உள்ள எழுத்துக்கள்ல நிறைய பைபிள் ஸ்டூடெண்ட் மத்தியில மகாபரிசுத்தமான பைபிள் சத்தியங்களுக்கு, விசுவாசத்துக்கு எதிரடையான பொய்கள் போதிக்கப்பட்டு தவளையின் ஆவியில இயங்குறாங்க பைபிள் ஸ்டூடெண்ட். 3 வகையான ஆவி வருது சொல்ற. அந்த 3 வகை ஆவியில ஒண்ணு ஜெகோவா விட்னஸ். இதே சத்தியம் உண்மை சத்தியத்தின்படி வர்றேன்னு சொல்லிட்டு பொய் சத்தியத்துக்குள்ளாக வந்த ஒரு பொய்யான ஆவி. இன்னொன்னு லேமன் ஆவி. இன்னொன்னு 1916 அப்புறம் உள்ள பைபிள் ஸ்டூடெண்ட் இந்த உண்மை சத்தியத்துக்கு எதிரடையாக போதிக்கப்பட்டு அதன்படி வழி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள், வழி நடத்தப்படுகிறார்கள். அவர்கள் மூவரும் தான் இன்னைக்கு இருக்கிற தவளைக்கு ஒத்த ஆவிகள். உண்மையான சத்தியத்துக்கு பதிலாக நம்மளை இடர்களுக்கு எதுவாக பொய்யில் போதித்து நம்முடைய ஓட்டத்தையே தடை பண்ணுகிறவர்கள். அவர்கள் இன்னத்துக்கு ஓடுறாங்கன்னே தெரியாது. ஒரு வசனம் கொலேசியர் 2ஆம் அதிகாரத்துல 18, 19, 20 வசனத்துல சொல்றாங்க. இவங்க இந்த பொய் ஆவிகளுடைய இந்த தவளைக்கு ஒத்த ஆவிகள் என்ன பண்றாங்கன்னா, நம்மளுடைய பந்தய பொருளை இழக்கும்படி. நம்மளுடைய பந்தய பொருள் என்ன? நமக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னங்க? நம்பிக்கை என்ன? நம்மளுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், நம்பிக்கை, நம்மளுடைய பந்தய பொருள். நம்மளுக்கு என்னங்க பரிசு கிடைக்கும் போது? அதான் என்ன பரலோகத்துல என்ன தமிழ் கூட்டம் தான் போகுது. அதான் அந்த பந்தய பொருள் என்னன்னு கேட்கிறேன். ஐயோ அந்த பேரை சொல்றீங்க. பந்தய உங்களுக்கு பரிசாக தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன? கனம், மகிமை, அழியாமை, சாகாமை. இந்த 3 விஷயம் தான் நம்மளுக்கு பந்தய பொருள். அதை இழக்க வைக்கிறவர்கள் இந்த 3 தவளைகள் தான். ஆர்சி புரொட்டஸ்டன்ட் எல்லாம் நம்மளை இழக்க வைக்கிறது. நம்ம ஆர்சி புரொட்டஸ்டன்ட் எல்லாம் போக முடியுமா? நம்ம இந்த பைபிள் ஸ்டூடெண்ட் லேமனுக்கு போறாங்க, ஜெகோவா விட்னஸுக்கு போறாங்க. ஏன்னா இங்க அதனுடைய தெளிவான ஒரு விஷயம், சத்தியத்திலையும் தெளிவு அந்த அளவுக்கு இல்லாதனால அவங்க டிசிப்ளினா இருக்கிறாங்க.
அவங்க வாலிபம் மட்டும் பேசுறாங்கன்னு லேமன், இங்க டிசிப்ளினா இருக்கிறாங்கன்னு ஜெகோவா விட்னஸ். இந்த 3 இடத்துல இருக்கிறவங்க இங்க இருந்து அங்கே ஜம்ப் பண்ணுவாங்க. அங்கே அதனாலதான் அதுக்கு பேரே என்னது? தவளை. இதுதான் சொன்னோம்னா ரொம்ப கஷ்டம்தான், உண்மை அதுதான். பைபிள் ஸ்டூடெண்ட் லேமனுக்கு போவாங்க, ஜெகோவா விட்னஸ் போவாங்க. ஜெகோவா விட்னஸ் இருந்தவங்க லேமனுக்கு வருவாங்க, பைபிள் ஸ்டூடெண்ட்க்கு வருவாங்க. ஏன்னா இந்த தவளையின் ஆவியினால போதிக்கப்படுற ஒரு விஷயம். அப்ப உண்மையான சத்தியம் அது வால்யூமா இருக்கட்டும், ரீப்ரண்டா இருக்கட்டும், 1916 வரையும் உள்ள எழுத்துக்கள் எது வேணாலும் இருக்கட்டும், அது பைபிள் வழி இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒருவேளை புரியலைன்னா நம்ம கொஞ்சம் ஒதுக்கி வைப்போம். தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். நம்ம ஜெபம் கேட்டு பண்ணோம்னா என்ன ஜெபம் பண்ணணும்? எண்ணத்தை கேட்டு ஜெபம் பண்ணணும். பரிசுத்த ஆவிதான். லூக்கா 11வது வசனத்துல 12வது வசனத்துல படிக்கிறோம். நீங்க என்னத்துக்கு கேட்டு ஜெபம் பண்ணுங்க? இந்த தெளிந்த புத்தி உள்ள ஆவியை எங்களுக்கு கொடுங்க தேவனே அப்படின்னு தான் கேட்கணும். சரிங்களா? எதுக்கு? அநேக போதனைகள் இருக்கு, அது பைபிள் படி இருக்குதாங்கிறத தெரியும். அதான் பிரயா பட்டணத்தாருடைய மிக முக்கியமான ஒரு விஷயம். பவுல் அப்போஸ்தலன் வந்து அன்னைக்கு ஆழங்களை பேசினார் பிரயா பட்டணத்தார்கிட்ட. அவங்க உடனே எடுத்துக்கிட்டாங்களா? பெரிய ஸ்காலரா இருந்துக்க பண்ணி நீ பவுல பரணபாவும், ஆனா நீ சொன்னது பைபிள் படி இருக்காண்டா ஏற்றுக்குவோம் அப்படின்னு தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததனால் அவர்கள் நற்குணசாலிகள். தெசலோனிக்கே பட்டணத்தாரை காட்டு நற்குணசாலிகள் சொல்லப்படுது. ஏன்னா நீங்க அந்த முதல் நூற்றாண்டில் உள்ள அந்த சபைகளை பார்த்தீங்கன்னா விசேஷ விதமா அந்த தெசலோனிக்கே புத்தகத்துல பாத்தீங்கன்னா அட்வான்ஸா எழுதியிருப்பார். 2ஆம் வருகை, அந்து கிறிஸ்து. மற்ற சபைகள்லாம் அப்படி எழுதல. ரொம்ப ஆழங்களையும் அந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்தில் உள்ள அந்த பொறுப்புகளையும் தெளிவா எழுதியிருக்கிறது இந்த தெசலோனிக்கே பட்டணம் தான். அவங்க ரொம்ப ஆராய்ச்சி பூர்வமான விஷயத்துல ரொம்ப ஹை கிரேட்ல இருந்தாங்க. அப்படி இருக்கும்போதுதான் அவர் கம்பேர் பண்றாரு. இந்த தெசலோனிக்கே பட்டணத்தாரை காட்டிலும் பெரையா பட்டணத்தார் நல்ல குணசாலிகள். காரணம் பவுல் சொன்னதை கேட்டதுனாலயா? பவுல் சொன்னது பைபிள் படி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணதுனால, தினந்தோறும் ஆராய்ச்சி பண்ணதுனால. இந்த குணத்தோடு கூடிய ஒரு விஷயத்துல பைபிள் உள்ள ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையும் அந்த ஆழமான சத்தியத்தின் விசுவாசத்துக்கேற்ற பிரமாணங்களாக போதிக்கப்பட்ட அல்லது போதிக்கிற அல்லது அதன்படி வாழுகிற அந்த நபர்கள் எல்லாம் அந்தந்த சபையினுடைய அஸ்திவார கற்களுக்குரிய தீர்க்கதரிசிகள். அதனால வால்யூம் ரீபிரின்ஸ் 1916 வரை உள்ள விஷயத்துல நிறைய நன்மைக்கானது இருக்கு. அதை எடுத்து, ஏன்னா பைபிள்ல உள்ளது நிறைய விஷயம் புரியல, நிறைய விஷயம் உண்மையிலே புரியல. அதை புரிந்து கொள்வதற்காக அங்க கெய்டு பாருங்க. நம்மளுக்கு ஸ்கூல்ல படிக்கும் போதுலாம் புக்கு கொடுத்துருவாங்க. புக்கு கொடுத்தோன்னே கேள்வி பதில் டீச்சர் எழுதி போட்டுருவாங்க. கேள்வி தெரியும், பதில் எழுதிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. எப்படி எழுதுறது? புக்கை படிச்சாலும் புரியாது. கோனார் தமிழ் உரை. இந்த கோனார் தமிழ் உரை தாங்க வால்யூம் ரீபிரின்ஸ் 1916 வரை உள்ள எழுத்துக்கள். அப்ப ஈஸியா எப்ப அப்படி, அதாவது பைபிள்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கோதுமை மணிகள். அது அரைச்சி நல்ல மாவா அரைச்சி இதமான சூட்ல உப்பு மற்றும் அதுக்குரிய பக்குவத்தோடு சுட்டு அடுக்கி வச்சிருக்கிற அப்பங்கள் தான் வால்யூம் ரீபிரின்ஸினுடைய 1916 திரும்ப சொல்றதுடைய நோக்கம் என்னன்னா, அங்கேதான் பர்ஃபெக்டான அடுக்கப்பட்ட சப்பாத்தி இருக்கு. ஏன் வீட்டுல லேட் ஆயிடுச்சுன்னா, இல்லைன்னா வீட்டுல ஆமா அதே சாப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல போய் ரெடியா இருக்கிறத வாங்கி சாப்பிடுறோம். எதுக்கு சாப்பிடுறோம்? அப்ப நம்ம செய்யறது, நம்ம தயாரிப்பு செய்வது அது ஒரு தனித்துவம் நம்ம வீட்டுல. ஆனா போய் ஏன் அங்க இருக்குன்னா டைம் இல்ல, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பயணங்கள் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. அது நிமித்த ரெடியா இருக்கிறது இது கோனார் உரையினுடைய விளக்க உரை. சரிங்களா? கோனாரினுடைய விளக்க உரை தான் வால்யூம் ரீபிரின்ஸ். ஆனா நீங்க கோனார் உரை இல்லாம நீங்க எல்லாத்தையும் போய் படிக்கணும்னு நினைச்சா கிடைச்சிருதா? நிறைய விஷயம் கேள்விக்கு பதில் கிடைக்காமல் இருக்கு. ஆகவேதான் இதுல உள்ளதை அதுல பார்க்க வேண்டியிருக்கு, அதுல உள்ளதை வேத ரீதியா நம்ம கற்றுக்கொண்டு பெரையா பட்டணத்தாரை போல ஒவ்வொருவரும் இந்த சபையில் உள்ள, அதாவது ஆண்கள் பெண்கள் இருவரையுமே தீர்க்கதரிசிகள் என்று வசனம் சொல்லுது பைபிளை பொறுத்தவரைக்கும். ஒரு வசனம் வேணா படிங்க. அப்படியே எபேசியரை கையில வச்சுட்டு 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல 14
33 நினைக்கிறேன். இல்ல 31. எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேர்கிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். சபையில உள்ள நடவடிக்கைகள்ல இதுல சகோதரர்கள் மட்டும் கற்கிறதற்கும் சகோதரர்கள் மட்டும் தேர்கிறதற்கும் சகோதரர்கள் மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லலாம்னு இருக்கா. சகோதரன் சகோதரி ஒவ்வொருவரும் இந்த மகா பரிசுத்தமான ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை உள்ள வசனங்களில் தெளிவான புரிந்து கொள்ளுதல் இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாருமே யாருதான்? தீர்க்கதரிசிகள். சரிங்களா? அப்ப பாருங்க, பிலிப்பினுடைய 4 பெண்கள் மகள்கள் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுது. அப்ப தீர்க்க தரிசனம் என்றால் போதிக்கிறது இல்லை, அந்த புரிந்து. அதை பத்தி நம்ம பின்னாடி பாடத்துல பார்க்கலாம் வருகிற காலங்கள். அப்ப தீர்க்க தரிசனம் வரணும்னா ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையும் உள்ள தெளிவான புரிந்து கொள்ளுதலில் ஒவ்வொருவரையும் புதுசா வந்தவங்களை கற்க வைக்கணும். கட்டுறத பாஸ் பண்ண வைக்கிறது தான் தேர்றதுனால தேறிட்டானா அப்படிம்போம்ல. எதுக்கு தேறிட்டானான்னு சொல்லுவோம்? ஒருத்தரை இவங்க தேர்வானா தேர மாட்டான் அப்படிம்போம்ல. தேறிட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேரலன்னா என்ன அர்த்தம்? சொல்ல மாட்டீங்களா? அதான் சும்மா சாதாரண விஷயத்துல சொல்றேன், பைபிள் படி கேட்கல. இவன் தேரவே மாட்டாங்க சொல்றோமா? இவன் தேரவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? இவன் தேறிட்டான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்கிறேன். அடுத்த ஸ்டேஜுக்கு வளர்ச்சி அடைஞ்சாச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் கற்றுக் கொடுக்கணும். சபையில ஃபர்ஸ்ட் கற்றுக் கொடுக்கணும். தீர்க்க தரிசனத்தின் வரத்துல கற்றுக் கொடுக்கணும். புதுசா வரவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுத்த பிறகு அதன்படி பாஸ் பண்ண வைக்கணும். பாஸ் பண்ண வச்சுட்டா எல்லாருமே பாஸ் பண்ணிட்டா என்னது? தேறிட்டாங்க. தேர்ந்த பிறகு என்னது? எல்லாருமே தீர்க்கதரிசிகள். இதுதான் தீர்க்க தரிசன வசனம். இந்த தீர்க்கதரிசிகள் இந்த சபையில் உள்ள ஒவ்வொருவரும், அந்தந்த ஊர்ல உள்ள அந்தந்த சபையில உள்ள ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியுமே என்ன கல்? என்ன கல்? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஜீவனுள்ள கல்லிலே அஸ்திவார கல். சபையினுடைய பவுண்டேஷனே அவங்கதான். இப்படி ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தினது வரை உள்ளது. இப்ப எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல உள்ள மிச்ச வசனத்தை படி. அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்ற அஸ்திவார கற்களோடு பணிய பாருங்க, அந்த அஸ்திவாரத்தின் மேல் நாம் ஜீவனுள்ள கற்களை போல கட்டப்பட்டவர்கள். நல்லா புரியுங்க, நாம ஜீவனுள்ள கற்கள். ஆனா அஸ்திவார கற்கள் யாரு? கிறிஸ்து மூளைக்கல். அப்போஸ்தலர் முதல் நூற்றாண்டில இந்த பைபிளை எழுதி கொடுத்தவங்க. அந்த அஸ்திவாரத்தின் மேல் இன்னைக்கு இருக்கிற அந்த அஸ்திவாரங்கள் யார்? இன்னைக்கு உயிரோட இருக்கிற அஸ்திவாரங்கள் யார்? நம்மனா விசேஷ விதமா பிரிச்சுக்காம தீர்க்கதரிசிகள். அப்படின்னா என்னதுன்னா ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள இருக்கக்கூடியவர்கள். புரியுதுங்களா? இப்படிப்பட்டவர்கள் மேலதான் புதுசா வர்ற மற்ற ஜீவனுள்ள கற்கள், அதாவது பால் குடிக்கிற நிலைமையில இருக்கிறவங்க எல்லாம் கட்டப்பட்டு வருகிறார்கள். ஆக இப்படிப்பட்ட அஸ்திவாரத்தினுடைய சபையாக எழுப்பப்பட வேண்டியதுதான் தேவன் எதிர்பார்த்திருக்கிற சபை. சரிங்களா? அதை யார் தான் கட்டுறா? கர்த்தரை கட்டுறார். அப்ப கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அப்படின்னா என்னது? இதெல்லாம் மனுஷ பிரயாசத்திலும் மனுஷ சிந்தனையிலும் மனுஷனுக்கு நல்லதாய் தோன்றுகிற வேதமானவர்கள் மத்தியில மைண்ட்ல தோன்றதெல்லாம் கொண்டாந்து உள்ளக்க வச்சீங்கன்னா அதெல்லாம் தேவன் கட்டின வீடு அல்ல, அது விருதா வேஸ்ட் அப்படின்ட்டார். அப்ப அந்த பட்டணம் அங்கே குவாரியிலிருந்து பணி தீர்க்கப்பட்டு ஆசாரியத்துவத்தின் பலியை செலுத்துவதற்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட நகரத்தை கொண்டாந்து சேர்க்கப்பட்டது. இன்னும் பரலோகம் போல. அப்ப இது பரிசுத்த ஸ்தலம் வரையும் ஆசாரியர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பணி தீர்க்கப்பட்ட கற்கள். அதான் ஆசாரியர்கள் எப்படி பலி செலுத்தணும் சொல்றாரு? அவருக்கேற்ற பலிகளை செலுத்தத்தக்க ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று கூட நம்ம பார்க்கிறோம். இது 1 பேதுரு 2:9 பார்க்கிறோம், 5 பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துலதான் இந்த கற்களுக்குரிய விஷயத்துல இந்த அப்போஸ்தலர்களுக்குரிய காரியத்தை பார்க்கணும். தொடர்ந்து எபேசியர் முடிச்சிருங்க. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் முடிச்சிருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்ற அஸ்திவாரத்தின் மேல்
மைக்ல ப்ளீஸ், மைக்ல நம்ம ரெக்கார்ட் பண்றோம், மற்றவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கு. படி. அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்னுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலக்கல்லாய் இருக்கிறார். அதுக்கு மூளைக்கல்லாகிய அஸ்திவாரம் யாருன்னா கிறிஸ்து. சரிங்களா? இது வந்து ஏசாயா 28ல 16, 17 வசனங்கள்ல கூட படிக்க முடியும். அப்படியே நோட் பண்ணிக்க படி. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசையாய் இணைக்கப்பட்டு கர்த்தருடைய பரிசுத்த ஆலயமாக எழுந்தது. பரிசுத்த ஆலயமாகி அவருடைய வீடாக எழுந்துள்ளது. சரிங்களா? அப்ப இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கான ப்ரோக்ராமை பத்தி 127ஆம் சங்கீதத்துல 1வது வசனம் படிச்சோம். சரி, 2வது வசனத்துக்கு வந்தோம். ஒவ்வொரு வசனத்துக்குமே 1 மணி நேரம் நான் கொஞ்சம் சீக்கிரமா பிடிக்கேன். ஓகே, வேகமா படிங்க. அவர்கள் நீங்களும் இல்ல அது படிச்சது 127ஆம் சங்கீதத்துல 2வது வசனம். கர்த்தர் வீட்டை கட்டாராகிய கட்டுகிறவனுடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவலாக்கி வைத்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாரிகள் எழுந்து நேர்பட வேண்டியை தரித்து வருத்தத்தில் அப்பத்தை சாப்பிடுகிறோம் விருதா. அதாவது நீங்க நேர்பட எழுந்து வேலை செய்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுவது விருதா, ஆனால் அவருக்கு பிரியமானவர்களுக்கு இளைப்பாறுதலுக்குரிய நித்திரையை அளிக்கிறார். சரிங்களா? அப்ப ஆண்டவர் சாப்பிடுற சாப்பாடை பற்றி 127ஆம் சங்கீதத்துல சொல்லியிருப்பாரா? பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை. அவைகளுக்கு கொடுக்கிறவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? ஜெபத்துல கூட சொல்றாரு, எங்களுக்கு வேண்டிய அனுதின உணவை எங்களுக்கு தரும் சொன்னாரு. அது என்ன, சோறா, குழம்பா, சப்பாத்தியா? எதை சொன்னாரு? எங்களுக்கு வேண்டிய வசனத்திற்குரிய காரியங்களை அனுதினமும் எங்களுக்கு உணவாக தரும். மனுஷன் அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொன்னா, இந்த வசனமே என்னவா இருக்குது? ஒரு சிலருக்கு அதிகாலையில் இந்த உலகத்துல கிறிஸ்தவ மண்டலம் முழுவதும் எவ்வளவு பிரயாசப்படுது இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு. பைபிள் ஸ்டூடெண்ட் விடுங்க, எவ்வளவு பிரயாசப்படுது. இதை பிரயாசப்பட்டு இந்த சத்தியம் என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் போதிக்கிற அந்த போதனைய போதனை பீடம் எல்லாம் அவர்கள் கூடி வருகிற அந்த பந்தி முழுவதுமே கொடுக்குறாங்க. அந்த பந்தியினுடைய உணவுக்கு பேர் என்ன தெரியுங்களா? வருத்தத்தின் வசனம் அப்படித்தானே சொல்லுது, வேற எதுவும் விருதா. நீ எவ்வளவு பிரயாசப்பட்டு எவ்வளவு காரியமாக இன்னைக்கு இருக்கிற பேர் கிறிஸ்தவம், இன்க்ளூடிங் பைபிள் ஸ்டூடெண்ட், இந்த பைபிளுடைய வசனத்தை தெளிவா புரிந்து கொள்ளாமல் நீங்க உங்க இஷ்டத்துக்கு, என் இஷ்டத்துக்கு, வேற யாராருடைய இஷ்டத்துக்கு எல்லாம் கொண்டாந்து வச்சு நீங்க அதை வியாக்கியானம் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி போதிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த போதனையின் அப்பம் தான் என்னவா இருக்குது? வருத்தத்தின். நீ அப்படி சாப்பிடுறது உண்மையான சத்தியத்துக்கு எதிரடையா இருந்தா அத்தனையுமே அந்த புலிப்பேறப்பட்ட அந்த போதனைகள்லாம் என்னவா இருக்குதுங்க? வருத்தத்தின் அப்பம். எவ்வளவுதான் அப்படி சாப்பிட்டு வந்தாலும் புசித்தாலும் அது அத்தனையுமே வருத்தத்தின். இவ்வளவு சக்தி ஆண்டவர்கிட்ட கேட்பாங்களா? ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால என்னமோ பண்ணமே, அதை பண்ணமே, இதை பண்ணமே அப்படின்னு சொல்லி தான் அவங்க சொல்றாங்க. அதேதான் இன்னைக்கு இருக்கிற வேதமானவர்கள் மத்தியில கூட நம்ம இவ்வளவு ஆழங்களை எல்லாம் சொன்னமே, நீ ஆழம்னு எடுத்ததெல்லாம் பொய்யா இருக்குப்பா. தேவனுடைய நீதிக்கும் அந்த போதனைக்கும் எதிரடையா இருக்குது. அது எல்லாமே முழுவதுமே வாக்குத்தத்தத்தை சொல்வார்கள், ஆனால் அதற்கு அபாத்திரர்களா இருப்பாங்க. ஆகதான் நம்ம கொலைசியர் 2ஆம் அதிகாரம் 18 படிக்க சொன்னாங்க. கூட படிச்சிருங்க. நம்ம வேதமானவர்கள் மத்தியில இவர்கள் வாக்குத்தத்தத்தையும் பந்தய பொருளை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. கணம், மகிமை, சாகாமை உங்களுக்கு கிடைக்கணும், நீங்கள் புது சிருஷ்டி, அது இது எது எல்லாத்தையும் பேசுவாங்க. பரலோகமே போயிட்டு வந்தவங்க மாதிரி பேசுவாங்க. பாருங்க அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்க பாருங்க. 18ல இருக்கு. கொலைசியர் 2:18 கட்டுக்களால் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ந்தேங்கிற சரி முழுவதை ஆதரிக்கிற தலையாய் பற்றி கொள்ளாமல், கிறிஸ்துவை பற்றி கொள்ளாமல் அந்த அமைப்பு, இந்த அமைப்பு, எந்த அமைப்பு, பாரின அமைப்பு, இது அமைப்பு எதுவுமே பரலோகமே போவாது. அதான் அர்த்தம். தலையை பற்றி கொள்ளாமல் படிங்க. மாயமான தாழ்மையில் பாருங்க, அவங்க மாதிரி தாழ்மையான ஆளு. இந்த மோடினா ரோட்டை கூட்டுறாரு, தாழ்மை தானே. அவன் எதுக்கு அரசியல் பண்றான்னு புரியுதா? அதே அரசியல் இங்க பைபிள் ஸ்டூடெண்ட் மத்தியில அப்படியே தாழ்மையா காமிக்கிற மாதிரி ஒரு நாடகம். மாய்மால தாழ்மையிலும்
தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனை. பாருங்க, தேவதூதர்கள் அன்னைக்கு பவுல், பர்னபா, அப்போஸ்தலர் மத்தியில அவங்களை சார்ந்தவர் இவங்களை இன்னைக்கு இருக்கா அமைப்பு ரீதியா? நான் மற்ற சபையெல்லாம் விடுங்க, பைபிள் ஸ்டூடெண்ட் மத்தியில எத்தனை அமைப்பு ரீதியான தலைமைக்கு அந்த தேவதூதர் வணக்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படி இவங்க தலையை விட்டுட்டு இப்படி வந்தாக்க இவங்க எப்படி தேவதூதர் தாழ்மையா இருப்பாங்களாம். தேவதூதர் வணக்கம் செய்கிறவர்கள் காணாத வழியிலே துணிவாய் நுழைந்து. பாருங்க, பைபிள்ல இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி பேசுவாங்க. ஆண்டவர் பஸ்கா புசிக்கவில்லை, புசிக்கிறதுக்கான வசனமே இல்லை ஐயா. பிதாவுக்கு முன்னறிவில் 1,44,000 பேர் இன்னார் என்று தெரியாது தனித்தனியா. அப்போஸ்தலர் 12 பேரை 11 பேரை உறுதியா நீ என்னுடைய சிங்காசனத்தில் இஸ்ரேலை நியாயம் தீர்ப்பீர்கள் என்று பேரெல்லாம் ஆண்டவருக்கு தெரிஞ்சது, பிதாவுக்கு தெரியலையா? எவ்வளவு அறிவீனமாய் பிதாவை அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க பாருங்க. பிதாவுடைய மகிமையை, மகத்துவத்தை குறைக்கிற. இது யார் சொல்றது? பேர் புத்தகத்துல சொல்லல, எங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க? எங்க? பைபிள் ஸ்டூடெண்ட். இதுதாங்க இங்க பொய். இதுதான் தேவதூதர் வணக்கம். இதுதான் அவர்கள் காணாத ஒன்று, பைபிள்லே காணாத ஒன்று புது புது கட்டுக்கதையா பேச வேண்டியது. எலெக்ஷன் மூப்பர்களுடைய தேர்வுல 100% இருந்தா மட்டுமே அந்த ஊழியம் தேவனுடைய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும்ங்கிறது. 75% தான் சட்டம்னு வச்சிருக்கிறாங்க. யார் போட்ட சட்டம்? ரசல் பிரதர் மற்றும் வாட்ஸ்அவனுடைய ஆலோசனை. நீங்க தேரவே இல்லை, அதுக்காக இதை பண்ணிட்டு போங்கன்னு சொன்ன ஆலோசனையை சட்டமாக்கி வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஏக மனதினுடைய 100% வாக்கெடுப்புல எடுக்காத எந்த ஒரு ஊழியமும் கிறிஸ்துவின் சபையில் நடக்கக்கூடாது. அது சரியல்லன்னு எழுதியிருக்குது 6th வால்யூம்ல 362ஆம் பக்கத்துல இருக்கு. பெரும்பான்மை போதுமானதுல படிக்க சொல்லுங்க அந்த பைபிள் ஸ்டூடெண்ட் எல்லாம். இதெல்லாமே வேதத்துக்கு ஆப்போசிட்டா அவர்கள் காணாத ஒன்றின் மேல கண்டது போல புதுசா தேவனுக்கு சட்டத்தை வாங்கிட்டு வந்தவங்க மாதிரி மக்கள், சகோதரர்கள் சபையை இருமாப்பில் ஆளக்கூடிய ஆளுமைக்காரர்கள் தான் இந்த மாய்மாலமான தாழ்மையில தேவதூதர் வணக்கம் செய்து அவரை சார்ந்தவர் இவரை சார்ந்தவர் பிரித்து வைத்து இதெல்லாம் இங்கே ஆரம்பிக்கப்படுகிற இந்த சபையில இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி ஐக்கியத்துக்குரியவர்களாய் வாழ்கிற நாம நம்மளுடைய தலை யாருன்னா கிறிஸ்து மட்டும்தான். போடப்பட்ட அஸ்திவாரத்தை இல்லாமல் வேற எந்த அஸ்திவாரமும் இல்லை. 1 கொரிந்தியர் 3:11 கிளியரா சொல்லிட்டார். நாம் அப்போஸ்தலரை சார்ந்தவர், பேதுருவை சார்ந்தவர். நிச்சயமா சபையாக முடியாது. தொடர்ந்து வாசிங்க. இப்ப பாருங்க இவங்க என்ன பண்றாங்க பாருங்க. இவங்க மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தை பொருளை நீங்கள் இழந்து போகும்படிக்கு உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். இப்படிப்பட்ட குரூப் பைபிள் ஸ்டூடெண்ட் பட்ல நம்முடைய பந்தய பொருள் என்ன? அதான் கேட்டேன் இந்த ஒரு விஷயத்துக்கு முன்னாடி. பந்தய பொருள் என்ன? இங்க சபையை ஆள்றது, இந்த சபையில ஐக்கியப்படுறது, கல்லறைக்காக சபைக்கு வர்றது, இதெல்லாம் வேஸ்ட். நிறைய பேர் கல்லறைக்காக தான் பைபிள் ஸ்டூடெண்ட்ல ஐக்கியம் வச்சிருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்தது கல்யாணம். பொண்ணு இருக்கா, மாப்பிள்ளை இருக்கா, இந்த 2 விஷயத்துக்காக தான் இந்த ஐக்கியத்துக்குள்ள இருக்கிறாங்க. வேற எதுவுமே இல்லை. சரிங்களா? அதுலயும் பாத்தீங்கன்னா என்ன நம்ம சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. விடுங்க, அது நம்ம அனுபவத்திலே நிறைய பார்த்துருக்கோம். ஓகே, தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானா? அப்ப இந்த மாதிரி விஷயம் உலகத்துல உள்ளது மரிச்சதை கொண்டாந்து இங்க சபைக்குள்ள வச்சு என்ன பண்றீங்க? நம்மளுடைய பந்தய பொருள் இருக்கு இல்லையா, நம்மளுடைய கனமகிமை சாகாமை இழக்க செய்கிறவர்கள் இவர்கள். அதனால ஒரிஜினல் தீர்க்கதரிசி யாருன்னு பார்த்து அதற்குரிய காரியத்தினுடைய அஸ்திவார கற்கள் மேல் போடப்பட்டு எழுப்பப்பட்ட சபையாக நாம் எழும்பணுங்கிறத புரிந்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். ஆகவேதான் இது மாதிரியான போதனைகளே வருத்தத்தின் அப்பமாக வேதமானவர்கள் மத்தியிலே தெளிவற்ற சத்தியத்துல தெளிவற்ற புரிந்து கொள்ளுதல் இல்லை, உண்மையான சத்தியத்திற்கு புறம்பான குழப்பத்தின் ஆவியில பைபிள் ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்கல்ல. அப்ப அது குழப்பத்தின் ஆவியில் உள்ள வருத்தத்தின் அப்பம். இப்ப வருத்தத்தின் அப்பம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா ஆண்டவர் சொல்றார் இந்த 2வது வசனத்துல, அவர் தன்னுடைய ஜனங்களுக்கு என்னது கொடுக்கிறார்? நித்திரை, இளைப்பாறுதல், ரெஸ்ட் கொடுக்கிறார். 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாள்ல தேவன் ஓய்ந்திருந்தார். அந்த ஓய்வு நாள் எதற்காக? தேவனுக்காக ஓய்ந்திருந்து அவருக்கான பிரயாசப்படுவதுதான். ஆக ஆண்டவருடைய முதல் வருகை மரணத்திற்கு பிறகு பெந்தகோஸ்தலின் முதல் நாள் இந்த சுவிசேஷம் முழுவதுமே நம்மளுக்கான சத்திய இளைப்பாறுதலுக்குரிய வாழ்க்கைக்குள்ளாக தேவன் கொடுத்துட்டார். சத்தியத்திலே சந்தோஷித்திருங்கள், கர்த்தரில் சந்தோஷித்திருங்கள்னா என்ன அர்த்தம்? இந்த சத்தியத்திலே இளைப்பாறுதலா
ஆனா வசனம் என்ன சொல்லுது, வாக்குத்தத்தங்கள் என்ன சொல்லுது, அதனுடைய ஆழங்கள் என்ன சொல்லுது, இதெல்லாம் புரிந்து கொள்ளும் பொழுது நம்மளுக்கு இப்ப சாகுற வரையும் ஒரு டெம்பரவரி இளைப்பாறுதல், இந்த டெம்பரவரி இளைப்பாறுதலை முடிவரையும் ஓட்டத்தை முடிச்சீங்கன்னா நித்திய இளைப்பாறுதலை கொடுக்கிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 4-5 வசனம். மைக் கொடுங்க பாருங்க. இளைப்பாறுதலுக்கான வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கான். எந்த இளைப்பாறுதல்? நித்திய இளைப்பாறுதலை கொடுக்கிறேன்னு சொன்னார்ல தேவன், அது வாக்கு தத்தமா கொடுக்கப்பட்டிருக்கு. கனம், மகிமை, சாகாமை நித்தியத்திற்கும் சுதந்திரவாளியாக பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த சுதந்திரம். சரிங்களா? படிங்க. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்கப்படுவோம். அப்ப பாருங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்னது? கனமகிமை, சாகாமை. அதுதான் நித்திய இளைப்பாறுதல். அதை அடைவதற்குரிய ஒரு பிரயாசப்படுங்க. அதுல இருந்து பின்வாங்கிறாதீங்க. இந்த பின்வாங்குற விஷயத்தான் நான் ஏற்கனவே லிஸ்ட் போட்டு காமிச்சிட்டேன். யார் யாரு, என்னென்ன, எங்கெங்க, எது எதுல இருக்குன்னு. சரிங்களா? நம்ம தான் அவங்க தனித்துவம்ல. நானா என் மயனை ரசிக்க முடியாது, என்னை ரசிக்க முடியாது. அவங்க கிறிஸ்துவை நோக்கிய ஒரு பயணம் தான். ஆதாயப்படுத்தலாம், ரசிக்க முடியாது. ரட்சிப்பு தேவனுக்கும் அவர்களுக்கும் உள்ள தனிப்பட்ட உறவு. சரிங்களா? தொடர்ந்து வாசிக்கலாம் சார். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிக்கப்பட்ட சத்தியம் தெளிவான அந்த மகாபரிசுத்தமான விசுவாசமா இருக்கக்கூடிய தீர்க்க தரிசன வசனத்தின் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் முதல் உள்ள தீர்க்க தரிசன வரம் இருக்கு இல்லையா, அந்த வரத்தின் ஆவிக்குள்ளாக தெளிவான சத்தியத்துக்குள் போதிக்கப்பட்டிருந்தோம்னா, அந்த போதனைக்குள்ளான ஒரு விஷயத்துல, அந்த அஸ்திவாரத்துல, தீர்க்க தரிசன அஸ்திவாரத்துல என்ன பண்ணணும்? அதை ஏற்றுக்கொண்டால், அப்பனா நம்ம அதனாலதான் சொல்றோம், 1916 வரையும் உள்ள எழுத்துக்கள் பைபிள் படி இருந்தா, பைபிள் உள்ளவைகள் அந்த எழுத்துக்கள் கோணார் வரையில் சொல்லப்பட்டது போல விளக்கங்கள் இருந்தா அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். புரியாத ஒண்ணு போட்டு தலையில போட்டு ஒரு மேக்ஸ்ல தான் 10 நாளா இருந்தாலும் 20 நாளா இருந்தாலும் அது சொல்யூஷனே கொண்டாட முடியாது. உண்மையா போய் ஒரு கோணார் வரையில கூட இந்த இக்குவேஷன் அது இதுன்னு போட்டு முடிச்சிருப்பாங்க. அது வேணா நம்ம என்ன பண்ணலாம்னா டப்பா போட்டு மாப்பா பண்ணி வேணா எழுதி வைக்கலாம். நீ கரெக்டா கேள்வி கேட்டு பதில் சொல்லுங்கிற அளவுக்கு அந்த ஒரு பதில தேடினோம்னா அதுவும் முடியாது. அதனால ஒரு சில விஷயம் தேவன் அறிய வேண்டிய நேரத்துல அறிய வைப்பார். அப்போஸ்தலர் பவுல் கூட சொல்றாரு, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல 11வது வசனம் நினைக்கிறேன், படிங்க. நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். தொடர்ந்து இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் பெரிய ஸ்காலர். அவரை மாறி சத்தியத்துல தெளிவு வேற யாரும் இல்ல. கர்த்தரை நான் பின்பற்றினது போல நீங்க எங்களை பின்பற்றுன்னு சொன்ன ஒரே ஆளு அவர் மட்டும்தான். அவர் தான் எல்லா ஃபார்முலா, எல்லா சத்தியம், எல்லா இதுலயும் ஆதி முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை உள்ள தெளிவான சத்தியத்தை புரிந்து நம்மளுக்கு அஸ்திவாரமா அப்போஸ்தலர் காலத்துல கொடுத்தது. அவரே என்ன சொல்றாருன்னா, இப்பயே நான் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு சொன்னதெல்லாம் என்னது, கண்ணாடியில பார்த்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்பொழுது அறிய வேண்டியபடி அப்பொழுதுதான் எனக்கு உயிர் தந்து போன பிறகு எல்லாம் தெளிவாயிரும். அப்ப அப்போஸ்தலர் பவுலுக்கே நிறைய விஷயம் புரியாம தான் இருந்திருக்கு. பேதுரு சொல்றாரு, இந்த பவுல் எழுதின காரியங்கள் எல்லாம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13, 14, 15 சொல்றாரு. கற்பனைக்கு எட்டாத அட்வான்ஸான விஷயத்தை பேசுறாரு, தப்பா புரிஞ்சுக்கிறாங்க நிறைய பேர் அப்படிங்கிறாரு. அப்ப அப்போஸ்தலர் பவுல் போதித்த ஒரு சில விஷயங்களை யாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இருந்திருக்கு. அப்ப அவர் சபை ஆகிருலையா? அப்ப நிறைய விஷயம் நம்மளுக்கு புரியாம இருக்கலாம், அதை பத்தி எல்லாம் கவலை இல்லைங்க. புரிஞ்ச கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறோமாங்கிறதா விஷயம். போட்டு மண்டே போட்டுலாம் உடச்சிக்கிட்டுலாம் இருக்காதீங்க. புரிஞ்ச தெளிவுக்குள்ள புரியாத விஷயத்தை ஒதுக்கி வச்சிருங்க. ஏன்? அது தேவனே கொடுக்க வேண்டிய டைம் வரும்போது கொடுப்பாரு. அனுதின உணவே எங்களுக்கு காரணம்னா எல்லாத்தையும் ஒரே நாள்லயே அடுத்து சாப்பிட முடியும் சொல்லுங்க? அன்னன்னைக்கு தேவையானதை கொடுப்பாரு. நீங்க குழந்தையா இருந்தா குழந்தைக்குரிய ஆகாரம், வாலிபரா இருந்தா வாலிபருக்குரிய ஆகாரம், புருஷரா இருந்தா புருஷருக்குரிய ஆகாரம். புருஷருக்குரிய ஆகாரத்தை, புருஷருக்குரிய தெளிவை, புருஷருக்குரிய காரியத்தை குழந்தைகிட்ட எதிர்பார்க்க முடியுமா? நான் அதனாலதான் சொல்றேன், குழந்தையா இருந்த போது நான் குழந்தைய போல நம்பினேன். நான் புருஷருக்குரிய, அதனால அந்த சங்கீதத்துல பாக்குறேன், குழந்தை, புருஷர், சரி வாலிபர், புருஷர். சரிங்களா? ஒரு வளர்ச்சி இருக்கு. அந்த வளர்ச்சி அடையும் போது எல்லா தெளிவுக்குள்ளேயும் நம்ம வந்துருவோம். ஆனா இப்ப இன்னைக்கு ஏபிசிடி ஏபார் அப்படின்னா அதுதான். அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ் படிக்கிற அளவுக்கு 5th ஸ்டாண்டர்ட் வரையும் புரிந்து கொள்ளுதல்.
அதுக்கப்புறம் தியரி எழுதுற வரைக்கும் 10, 11, அதுக்கப்புறம் ஒரு ஸ்காலர் ஆகிறது டிகிரியில தான். நீங்க படிக்கிற 1வது படிக்கிற பையன் 5வது படிக்கிற பையன் சகோதரர் மாதிரி ஈரோட்டு வக்கீலா இருக்கிறாருல, போய் வாதாடுப்பாண்டாக்க என்ன சொல்லு ஈ பி கோ அதை கூட சொல்ல தெரியாது. அவரை போய் வாதாட விட முடியுமா? அப்ப டாக்டர் இருக்கிறாரு, ட்ரீட்மெண்ட் ப்ராப்பரா கத்துருந்தாதான் ட்ரீட்மெண்ட். சும்மா அரைக்குறையா இது பண்ணோம்னா தப்பா ஆயிரும் இல்லைங்களா? இந்த ஊசிக்கு பதில் அந்த ஊசியை போட்டா என்ன ஆகும்? அப்ப இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. அதை புரிந்து கொண்டு அந்த எது கொடுக்கப்பட்டது அதுல தெளிவா இருங்க. மிஞ்சும் என்னது எதுக்கு மிஞ்சினதை யோசிக்காதீங்க. சொல்லப்பட்டதுக்கு மிஞ்சி சொல்லப்பட்டதுக்குன்னு கூட ஒரு வசனம் இருக்கு சரிங்களா? 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனம். சகோதரரை, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும், ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்படையாதிருக்கவும், நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பொல்லோவையும் திருஷ்டாந்தமாக நாங்க புருஷர்களுக்குரிய திருஷ்டாந்தம் இல்லை, எங்களை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. அதை விட்டுட்டு சொல்லப்பட்டதுக்கு மிஞ்சியெல்லாம் அதிகமாக யோசிக்காது. அப்ப உங்களுக்கு புரிஞ்சது தாங்க கேள்வி கேட்க முடியும். புரியாதவங்கள படிக்காதவங்கள கேள்வி கேட்டே இருக்கு. அப்படியே தேவன் நம்மளை கேள்வி கேட்பாரா? நீ இதை ஏன் கற்றுக்கொள்ளவில்லைன்னு உங்கள்ட்ட எதுவும் உங்களை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி திருவி போ அப்படின்னு அனுப்பி விட போறாரா? அதெல்லாம் இல்லை. நம்ம தேவனை பத்தி நம்மளுக்கு தெரியும். அவரை ஏன் கடினப்படுத்தி வச்சிருக்கணும்னு தான் புரியல. அப்ப அவர் கொடுக்கிற இளைப்பாறுதல் இந்த சத்தியம் கொடுக்கப்பட்டதுல நீங்க விசுவாசித்து அதற்கேற்ற கிரியைகளை செய்தீங்கன்னா இளைப்பாறுதலுக்குள்ள போயிருவீங்க. அதை விசுவாசிக்காமல் அதை புறக்கணித்து அதற்கு எதிரடையான விசுவாச துரோகத்துக்கு ஏதுவான போதனைகளை தீர்க்க தரிசனங்களை பேசி சபையை கெடுத்துறீங்கன்னா அவங்களும் ரசிக்கப்படுறது இல்லை, மற்றவங்களையும் ரசிக்க போறது இல்லை. சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2 வாசிச்சீங்கன்னு நினைக்கிறேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அப்ப அதன்படி உண்மையான தெளிவான சத்தியத்தின்படி அதை ஏற்றுக்கொள்ளவிட்டால் அது பிரயோஜனம் இல்லை. சொல்லப்பட்டதன்படி மிஞ்சாம நம்ம உள்ளதென்றும் இல்லதென்று ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. அதை மிஞ்சிலாம் நம்ம கற்பனை கட்டுக்கதையெல்லாம் வேண்டியதே இல்லை. அதெல்லாம் போயின்னு பார்க்கிறோம். நான் தொடர்ந்து வாசிங்க. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அப்ப இந்த தீர்க்க தரிசனம் வரத்துக்குரிய விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்ற தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய அந்த தீர்க்க தரிசனத்துக்கு ஏற்ற அதை விசுவாசிட்டீங்கன்னா நீங்க எதுக்குள்ள போயிருவீங்க? இப்பயே சத்தியத்துல உண்மையான வசனத்தின் அடிப்படையில் உள்ள புரிந்து கொள்ளுதல இளைப்பாறுதல் இருக்குல்ல. நம்மளுக்கான கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் தெளிவான சத்தியம், பிதா குமாரன் யார், ஆத்மா நரகம், நம்மளுடைய அழைப்பின் மேன்மை என்ன, மற்றவர்களை காட்டிலும் எவ்வளவு தெளிவா கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த அந்த வசனங்கள் கேட்டதே நம்மளுக்கு இப்ப என்னவா இருக்குதுங்க? இப்ப நம்மளுக்கு இப்போ வாழ்ற வரையும் ஒரு டெம்பரவரி இளைப்பாறுதல். இப்ப இந்த டெம்பரவரி இளைப்பாறுதல்ல முடிவு வரையும் தான் அதை ஆதாயப்படுத்திட்டோம்னா நித்திய இளைப்பாறுதல் என்னது? வாக்குத்தத்தம் பார்த்தோம் இல்லையா? என்னது வாக்குத்தத்தம்? என்னது? கனமகிமை சாகாம நிச்சயம் சதா காலத்துக்கும். அதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, என்னுடைய ஜனங்களுக்கு நான் அந்த உண்மையான நிரந்தர இளைப்பாறுதலை தருவேன், நித்திரையை தருவேன். அப்புறம் நித்திரைனா இந்த இடத்துல சாவாட்டு வச்சுக்காதீங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல தான் இங்க சொல்லப்படுது. அப்ப காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் வேலை பார்க்கிறவங்களுக்கு சத்தியத்திற்குள்ளான தெளிவான இளைப்பாறுதலை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. வந்து குழப்பத்தின் ஆவில் உள்ள பொய் போதனைகளினுடைய இதுதான் என்னன்னு பார்க்கிறோம். என்ன போஜனம், என்ன பாப்பம்? வருத்தத்தின் அப்பம். எவ்வளவுதான் பிரயாசப்படுறாங்க நீங்க கிறிஸ்தவ மண்டலத்துல, அதே விஷயத்துல பைபிள் ஸ்டூடெண்ட் தவறான போதனைக்குள்ள இருக்கிறதுனா வருத்தத்தின் அப்பமாக இருக்கிறது. இந்த வருத்தத்தின் அப்பத்துக்குள்ள நம்முடைய சபை இயங்கிடக்கூடாது. இப்படி இயக்கப்படுற சபை தேவனுக்கு ஏற்ற நித்திய இளைப்பாறுதல். அந்த வசனம் 5 வரை முடிஞ்சிருச்சா சிஸ்டர்? மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றையும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அந்த இடத்தில் தானே சொல்லியிருக்கிறார். அப்ப இதை கேட்டவர்கள் விசுவாசிக்காதனா அந்த இளைப்பாறுதல்ல பிரவேசிப்பதில்லை, அந்த கனமகிமை சாகாமையில பங்காளிகள் இல்லை.
சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இதான் முதல் வசனத்துல படிச்சோம். முதல் வசனத்தை திரும்ப படிங்க. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் கனமகிமை சாகமை, அதான் இளைப்பாறுதல். அந்த நித்திய இளைப்பாறுதலை அடைவதற்கு இப்ப கடைசியா படிச்ச வசனத்தை படிங்க. அன்றையும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அந்த இடத்தில் தானே சொல்லியிருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடியினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல். அப்ப இந்த சத்தியம் மகாபரிசுத்தமான விசுவாசமாய் இந்த தீர்க்க தரிசனத்தின் ஆழங்களுக்குள்ளாக நம்மளை அர்ப்பணித்தோம்னா இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசித்தோம். அதுக்குள்ள அர்ப்பணிக்கலைன்னா, அதை ஏற்றுக்கொள்ளலைன்னா அவர்கள் பிரவேசிப்பது இல்லை. தொடர்ந்து அடுத்த வசனம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகி உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். பாருங்க, என்னுடைய குரு, என்னுடைய அமைப்பு, என் தலைமை, என்னை போதிச்சவர், அவர் அப்படி சொன்னாருங்க. அது இல்ல, பைபிள் என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. நீங்க நம்ம தலை யாரு? தலையை பற்றி கொள்ளாம வேற ஏதாச்சும் ஒரு தலையை பிடிச்சிட்டு அவர் சொன்னதான் கரெக்டுனீங்கன்னா முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு. உங்க ஓட்டத்தின் இலக்கு கேள்விக்குறி, உங்க பந்தய பொருள் கேள்விக்குறி. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த நித்திய இளைப்பாறுதலுக்கான ஒரு விஷயத்துல அவருடைய ஜனங்களுக்கு சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? அவருடைய ஜனங்களுக்கு அந்த அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகி உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். ஓகே, இங்க வந்துருங்க. சங்கீதம் 127 2வது வசனத்தின் பிற்பகுதி, அவருடையவர்களுக்கு so he gives his beloved sleep. அவருடைய 1,44,000 பேருக்குரிய அந்த வாய்ப்புல அந்த இளைப்பாறுதலுக்குரிய தூக்கத்தை கொடுக்கிறார். சரிங்களா? அததான் இங்க பார்க்கணும். சரிங்களா? அடுத்த வசனத்துக்கு வந்துடலாம். 128. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இப்ப இந்த 2 ஸ்டேஜை தாண்டின பிறகு இப்ப இந்த வசனம் வருது. இப்பதான் தலைப்புக்குள்ளே வரும். ஆல்ரெடி 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. என்னது? சுதந்திரம். என்னுடைய பங்கு, நம்முடைய பங்கு எங்க? பிள்ளைகள் கர்த்தருடைய, படிங்க, அந்த முதல் வரியை வச்சு படிங்க, அதுக்கப்புறம் பின்னாடி வரைக்கும் போகணும். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளைகள் அப்படிங்கிறது கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்ப பிள்ளைகள்னா தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறது தான் கர்த்தரால் வரும் பங்கு. முதல்ல நம்ம பிள்ளைகளா, தேவனுடைய பிள்ளைகளா? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளா? பிள்ளைகள்னா உங்களை பிள்ளைகள் சொல்ற வசனத்தை சொல்லுங்க. எங்கேயாச்சும் இருக்கா? ஆமாங்க, நான் உங்களுடைய பிள்ளை தாங்க அப்படிங்கிறதுக்கு வசனத்தை கேட்கிறேன். படி படி படி. யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நீங்க ஞானசான வேண்டியதில்லை. ஜஸ்ட் கிறிஸ்துவை உங்கள் ரட்சகராக ஏற்றுக்கொண்டால், இன்னைக்கு உலக கிறிஸ்தவர்கள்லாம் எப்படியோ தப்போ ரைட்டோ இயேசு கிறிஸ்து என் ரட்சகர் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அப்படின்னாலே அவர் அந்த அதிகாரத்தை கொடுத்துறாரு. யாரா இருந்தாலும் இயேசுவை கிறிஸ்து என்று அறிந்து அவரை எனக்காக மரித்த ரட்சகர், என்னுடைய பாவத்துக்காக மரித்தவர்ங்கிறத எல்லா கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்றாங்கல்ல. இந்த விசுவாசத்துக்குள்ள வந்தாலே போதுமானது அவருடைய பிள்ளைகளாவது. இப்ப பிள்ளைகளாவது பிரச்சனை இல்லைங்க. பிள்ளைகளானால் உங்களுக்கு பங்கு இருக்காங்கிறதா. பிள்ளைகளா என்ன விசுவாசத்துல உங்களுக்கு பங்கு இருக்கா? என்ன பங்கு இருக்கு? வாக்குத்தத்தத்தின் பங்கு. என்ன பங்குங்க? பரலோகத்துல நம்மளுக்கு பங்கு இருக்குன்னு சொல்றாரு. என்ன பங்கு? நம்மளுடைய அண்ணன் தம்பி இருப்பாங்க, சொல்லுவோம், அவங்கள பார்த்து ஏன் பங்காளின்னு சொல்லுவோமே, எதுக்கு சொல்றோம்னு கேட்க. அப்ப சொத்துல எனக்கு பங்கு அப்படிங்கிற மாதிரிதான் இங்க இந்த சுதந்திரவாளிங்கிறதுல எனக்கான பங்கு பரலோகத்துல இருக்குன்னு சொல்றதுதான் அந்த பங்கு. அதுதான் சுதந்திரம். நீங்க பிள்ளையானா உங்களுக்கான பங்கு, அந்த சுதந்திரம் பரலோகத்துல இருக்குப்பா, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். நீ விசுவாசிட்டியா? ஓகே, அடுத்தது ஒண்ணு இருக்கு, நீ சுதந்திரவாளி ஆகணும். சுதந்திரர். எனக்கான உரிமை சொத்து எங்க இருக்குது? பூமியிலையா? எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு. வசனம் வேணா வாசிங்க. எபிரேயர் 3:1. எபிரேயர் 3:1. எப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர். பரம அழைப்பு என்னது? பரம அழைப்பு வாக்குத்தத்தம் என்னங்க? அதான் பரம அழைப்பு. வாக்குத்தத்தம் எத்தனை பேரை அழைச்சிருக்கிறார்கள்? என்னத்தை கொடுக்கிறேன்? அந்த பங்கு என்ன? பரம அழைப்பின் பங்கு என்ன? 1,44,000 பேருடைய பங்கு என்னங்க?
அதுதாங்க சொல்றாரு. அதுதான் இங்க பாக்குறோம். இந்த பிள்ளைகள் இன்னைக்கு முழு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுது. எப்படியோ தப்போ ரைட்டோ ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க, ஏசாப்பான்னு கூட சொல்லுது. ஆனா ரட்சகர்னு சொல்லுது இல்ல, எனக்காக மரிச்சவர்னு இல்லைன்னு சொல்லுதா? அப்பனா அந்த உரிமை அவர்களுக்கும் உண்டு, தேவனுடைய பிள்ளைகளாவதற்கான உரிமை உண்டு. ஆனா உங்களுக்கான சுதந்திரம் இருக்கா? பரலோகத்தின் பங்கு உங்களுக்கு இருக்கா? அந்த பங்கு எத்தனை பேருக்கு மட்டும்தான் இருக்கு? 44 மட்டும்தாங்க இருக்கு. அந்த சுதந்திரத்துக்குரியவர்களா நாமங்கிறதா இந்த பாடம். சரிங்களா? ஓகே. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல 26வது வசனத்தை பாருங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். பாருங்க, நீங்க இயேசு கிறிஸ்து விசுவாசிச்சாலே தேவனுடைய புத்திரர் தான். ஆனா பங்குக்கு பாத்திரமானாங்கன்னா அடுத்த வசனத்தை படிங்க. ஏனெனில் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். ஆனா விசுவாச பிள்ளைகள். ஆனா கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை தேவன் ஏற்றுக்கொள்கிற அந்த பங்குக்கு பாத்திரமானாங்கன்னா நீங்க என்ன இருக்கணும்? ஞானஸ்தானம் பெற்றிருந்தா அவங்க எப்படி கிறிஸ்துவை ட்ரெஸ்ஸா மாட்டிருப்பாங்க. அதாவது நாம் கிறிஸ்துவை ட்ரெஸ்ஸா மாட்டிருந்தோம்னா என்னை பார்க்கும்போது நீங்க எல்லாம் எப்படி பார்ப்பீங்க? நீங்க ஞானஸ்தானத்துக்குள் உங்களை பார்க்கும்போது மற்றவங்களை எப்படி பார்ப்பாங்க? உள்ள இருக்கிறது தெரியும், நான் யாருன்னு, எந்த அயோக்கிய பையன் இருக்கிறான்னு எனக்கு தெரியும். ஆனா தரித்து கொண்டால் தேவன் எப்படி பார்க்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். நம்மளை கிறிஸ்துவாக பார்க்கிறார். அப்ப அப்படிப்பட்ட கிறிஸ்து அப்படிங்கிற கிறிஸ்துவை தரித்து கொண்டால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்பதாங்க இந்த கர்ப்பத்தின் கன்னியை உருவாகும். விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள். ஆனா சுதந்திரராவதற்கு நீங்க புது சிருஷ்டிக்குரிய ஜனனம் உங்களுக்குள் உருவாகி இருக்கணும். அதற்கு ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். அப்ப விசுவாசித்த தேவனுடைய பிள்ளைகள் சுதந்திரவாளி ஆவதற்கு என்ன பண்ணிருக்கணும்? நீங்க தேவனோடு உடன்படிக்கை பண்ணி அந்த கிறிஸ்துவை தரித்திருந்தால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீங்க. கிறிஸ்து ஆடையாக தரிக்கப்பட்டிருக்கும். ஆனா உள்ள இருக்கிறது யாரு? இந்த அயோக்கிய பையன், இந்த பழைய மனுஷன். நான் உங்களை சொல்லல, எனக்குள்ள இருக்கிறவன சொல்றேன். அந்த அயோக்கிய பையன் இருக்கிறான்ல, அவனை என்ன பண்ண தெரியுங்களா? அடக்கி ஒடுக்கி இவ்வளவு விஷயத்தையும் தப்பா கொண்டு போறது எல்லாமே இவன் அந்த பெருமை மேட்டுமை எல்லாம். அவனை இந்த புது சிருஷ்டியினுடைய காரியத்துல புதிய மனுஷன் ஒருத்தன் வந்துருவான் கிறிஸ்துக்குள்ளான ஞானஸ்தானத்துக்கு. ரோமர் 6ஆம் அதிகாரத்துல 1-4-5 வசனத்துல அந்த ஞானஸ்தான அடக்க ஆராதனையில புதிய ஜீவனோடு நாம் எழுகிறோம்ங்கிற அந்த புதிய மனுஷன் வந்துருவான். இந்த புதிய மனுஷனையும் பழைய மனுஷனை அடக்கி நீங்க செயல்படும் பொழுது, இந்த புதிய மனுஷனை நீங்க பலி செலுத்தினீங்கன்னா புது சிருஷ்டி கரு உருவாயிருக்குல்ல, அதாங்க கர்ப்பத்தின் கனி. அத ஒவ்வொருவரும் பெற்றெடுக்கணும். இப்ப திரும்ப 127ஆம் சங்கீதத்தை வாசிங்க, 3வது வசனம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்ப பிள்ளைகள் ஆயிட்டோம். எப்ப? தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டோம். எப்போ? ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே. எப்ப? ஏற்றுக்கொண்டு விசுவாசிகள் ஆகும் போதே. அது உலக கிறிஸ்தவர்களே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேவனோடு உடன்படிக்கையின் ஜீவியத்துல ஞானஸ்தானத்துக்குள்ள வந்துட்டோம். அப்ப என்ன ஆச்சு? கிறிஸ்துவை தரித்து கொண்டோம். தரித்து கொண்ட பிறகு இந்த பழைய மனுஷன் இருக்கான், அதே நேரத்துல புதிய மனுஷன் இருக்கான். புதிய மனுஷனை பலி செலுத்தி பழைய மனுஷனை ஒடுக்குனீங்கன்னா உங்களுக்குள் ஒரு கர்ப்பத்தின் கனியை ஃப்ரீயா கொடுப்பாரு. அப்படிப்பட்ட கர்ப்பத்தின் கனி மொத்தமாவே 1,44,000 கனி மட்டும்தான் இருக்கு. அப்படிப்பட்ட 1,44,000 கனிய ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் புது சிருஷ்டிக்குரிய ஜீவியத்துல நம்மளுக்குள்ளாக உருவாகிருக்கிற இந்த புது சிருஷ்டிய பலி செலுத்த முடியாது. புது மனுஷனை தான் பலி செலுத்தலாம். பழைய மனுஷனை ஒடுக்கணும். இந்த புது சிருஷ்டியை எப்ப பெத்தெடுக்க போறோம்? எப்ப? ஞானஸ்தானத்துல புதிய மனிதன் கிடைப்பான். புதிய மனுஷனை பலி செலுத்தணும். மரணத்துலதான், இந்த மாமிசத்தில் நாம் மரித்த பிறகு, புதிய மனிதனை பலி செலுத்தின பிறகு, பழைய மனுஷனை ஒடுக்கின பிறகு புது சிருஷ்டியை ஆவியில் எழுந்திருப்போம். புரியுதுங்களா? அது புது சிருஷ்டியை கர்ப்பத்தின் கனியா இருக்குது. என்னைக்கு பிறக்க போகுது? பெற சபம் அப்படின்னு என்னங்க? பிறக்கும் போது தாயானவள் என்ன ஆயிடுறா? சாவுற நிலைமைக்குள்ள போயிடுறா. அப்ப சாகும் பொழுது இந்த மாமிசத்தை விட்டு ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த புது சிருஷ்டி கர்ப்பத்தின் கனி உருவாயிருக்கு. பெத்தெடுக்கிறதும் எடுக்காம இருக்கிறதும் அவங்கவுங்க கையில. மொத்தத்திலே 1,44,000 கனி மட்டும்தான். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டோம், கிறிஸ்துவை தரித்து கொண்டோம். எப்ப? ஞானஸ்தானத்துல. ஆனா நம்மளுக்குள் கிறிஸ்து உருவாகும் வேண்டும். புரியுதுங்களா? கிறிஸ்துவை தரித்துக்கிறது ஒரு ட்ரெஸ்.
ஆனா நமக்குள் கிறிஸ்து உருவாகிறது தான் அந்த புது சிருஷ்டி. அது இப்பதான் கரு உருவாயிருக்கு. அந்த புது சிருஷ்டிங்கிறதா கிறிஸ்து. அந்த கிறிஸ்து உருவாயிட்டார்னா டெலிவரி டேட் என்னைக்கு? மரணம். நம்முடைய மரணத்துல புது சிருஷ்டி ஆவியில உயிர்த்தெழுந்து போகும். இந்த மாமிசம் தாயாக இருந்து மண்ணோட மண்ணா போயிடும். அததான் இந்த சங்கீதம் சொல்ல வருது. இப்ப படிக்கலாம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். இதுல சுதந்திரர் சுதந்திரர்னு வரும். இதை நீங்க ஃபர்ஸ்ட் படிச்ச பிறகு நான் சொல்றேன், படி. அப்ப ஆண்டவராய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலே நீங்க என்னது? பிள்ளைகள். பிள்ளைகள் ஆனால் உங்களுக்கு என்ன இருக்குது? இப்ப சுதந்திரம்னா உங்களுக்கு பங்கு பரலோகத்துல இருக்கு. ஆனா பிள்ளைகள் ஆயிட்டு சுதந்திரர் ஆகாம இருந்தீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? உடன்படிக்கை ஜீவியத்துல உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய புது சிருஷ்டிக்குரிய பங்கை அடையாதவர்களா அபாத்திரர்களாகிற திரக்கு கூட்டம். தொடர்ந்து தொடர்ந்து தேவனுடைய பங்காளிகள். தேவனுக்கு என்னென்ன இருக்கு? கனம், மகிமை, சாகாமை. அந்த சுதந்திரம், அந்த பங்கு நம்மளுக்கு இருக்கான். பாருங்க, இந்த சுதந்திரத்தின் மகிமையை புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்மளுக்கான பங்கு எப்படிப்பட்டது? தேவன்கிட்ட இருக்கிற அந்த சுதந்திரம் நமக்கும் இருக்கு. அவருக்கு என்னென்ன இருக்கோ அதான் நம்மளுக்கு இருக்காங்க. இதெல்லாம் அநியாயமா இல்ல? மண்ணு, குப்பை, நம்மளை காட்டிலும் தேவதூதர்கள் உயர்ந்தவங்க, அதுல பிரதான தூதர்கள், அவங்களெல்லாம் காட்டிலும் நம்மளை கொண்டாந்து எங்க வைக்கிறாரு? எனக்குள்ள பங்கெல்லாம் யெகோவா தேவன் சொல்றாரு, எனக்குள்ள பங்கெல்லாம் உனக்கு தர்றேங்கிறாரு. இதுதாங்க அந்த சுதந்திரம், அந்த பங்கு. இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது தேவனுடைய பங்கும். தொடர்ந்து கிறிஸ்துவுக்கு என்னென்ன பிதா கொடுக்கிறாரோ அது எல்லாத்தையும் இப்ப யாருக்கு கொடுக்கிறாரு? யாருக்கு? உடன் சுதந்திரர், உடன் பங்காளிகள். கிறிஸ்து வலது பாகத்தில் அமர்ந்தானா கிறிஸ்துவின் சிங்காசனத்துல யார உட்கார போறான்? ஜெயம் கொண்டு நான் பிதாவின் சிங்காசனத்தில் அமர்ந்து ஜெயம் கொள்கிறவனான அவன் என் சிங்காசனத்தை அமரும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். பாருங்க, என்ன ஒரு சுதந்திர பங்கு. இந்த சுதந்திரங்கிற வார்த்தையில பரலோகத்தின் பங்குன்னு படிச்சு பாருங்க. ஒவ்வொரு இடத்துலயும் நாம் பிள்ளைகளானால் பரலோகத்தின் பங்காமை, தேவனுடைய பரலோகத்தின் பங்கும், கிறிஸ்துவுக்கு உடன் பரலோகத்தின் பங்குமாமே. இப்போ இப்படி புரியுது பாத்தீங்களா? அந்த சுதந்திரன் அப்படின்னா என்ன மாதிரி சுதந்திரன் பாருங்க. இப்ப படிங்க 1 சங்கீதத்துல 127ல சொல்றாரு, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அந்த பங்கு, அது வாய்ப்பு இருக்கு. விசுவாசிச்சீங்கன்னா அதுக்கு ஞானஸ்தானத்துக்குள் அந்த பங்காளிகள் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதை உங்களுக்குள்ளாக இருக்கிற கர்ப்பத்தின் கனி புது சிருஷ்டியை பெத்தெடுத்தீங்கன்னா அது தேவனால் கொடுக்கப்படுகிற வரம். எல்லாருக்கும் இல்லைங்க இந்த வரம், எண்ணிய சிலருக்கு மட்டுமே இந்த வரம். சரிங்களா? தொடர்ந்து வாசிக்கலாம் சங்கீதத்தை. 8ஆம் வசனத்தில் 17 முடிச்சிருக்கேன். இது எப்படி கிடைக்கும்னா அந்த உடல் பங்காளிகள் ஆவதற்கான வரத்தை அடைவதற்கு கடைசி வரி எப்படிங்க? அப்ப அந்த மகிமை தான் பங்கு. அந்த பங்குக்கு பாத்திரமானாகணும்னா அவரோடு கூட செதுக்கப்படணும், அவரோடு கூட பாடுபடணும், அவரோடு கூட சத்தியத்தின் ஜீவியத்துல நாம் சாட்சி உள்ள வாழ்க்கையில் நாம் சிலுவையை சுமக்கணும். இதுதான். சரிங்களா? திரும்ப 127ஆம் சங்கீதம் கொஞ்சம் சீக்கிரமா. அப்ப இந்த பிறந்த குழந்தை எது? கிறிஸ்துவ விசுவாசிச்சாலே தேவனுடைய பிள்ளைகள். அதுக்குரிய வளர்ச்சியில நம்ம எல்லாம் அடுத்த லெவலுக்குள்ள வரணும். அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் புது சிருஷ்டி உருவாகுது. புது மனுஷன் ஒருத்தன் பலி செலுத்துவதற்கு ரெடி ஆயிட்டான். அந்த புது மனுஷனை நாம் தேவனுக்கு ஏற்ற சத்தியத்தின்படி எதிராளியான சாத்தானையும் நம்முடைய மாமிசத்தையும் உலகத்தையும் மற்ற ஏனைய நம்மளை தடை பண்ணி கொண்டிருக்கிற இந்த ஓட்டத்தில் தடை பண்ணி கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் ஜெயிக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்களேன். நீங்க தான் அந்த அம்பு, எதிரியை வீழ்த்தக்கூடிய அம்பா, அந்த வாலிபர். அந்த என்னது சொல்லப்பட்டிருக்கு? பலவான்கள் கையில் உள்ள அம்புகளை போல யார் இருக்கிறா? வாலிபர்கள் இருக்காங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் பிற்பகுதியை படிங்க. வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறீர்கள். பாருங்க, அந்த வாலிபர் தான் பலவான். அந்த பலவான் கையில இருக்கிற அம்பு வாலிபர். அவர்கள் என்னவா? தேவ வசனம் உங்களில். அப்ப தெளிவான தேவ வசனத்தில் நிலைத்திருந்தார். நிலைத்திருந்தால் என்ன? தேவ வசனத்தை விசுவாசித்தால் என்றால் என்ன? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. தேவ வசனத்தில் நிலைத்திருப்பது என்றால் என்ன? தேவ வசனத்தை விசுவாசிப்பது என்றால் என்ன?
தேவ வசனம்னா அந்த தீர்க்க தரிசன வசனமா இருக்கிற ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின வரை உள்ள அந்த சத்தியங்களை ஏற்றுக்கொண்டு அது உண்மைதான் என்று விசுவாசிப்பது விசுவாசிகள். ஆனால் அந்த விசுவாசத்துக்கேற்ற கிரியைகளை செய்கிறவர்கள் தான் அதில் நிலைத்து இருக்கிறவர்கள். அப்ப அந்த விசுவாசத்துக்கேற்ற கிரியை செய்கிறவர்கள் தான் என்னது? தேவ வசனத்தில் நிலைத்திருப்பவர்கள். இது யோவான் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல அவரை விசுவாசித்த யூதர்களை நோக்கி ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரை விசுவாசித்த யூதர்கள் விசுவாசித்த பத்தாதுப்பா, என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய் சீசன், நிலைக்கலன்னா பொய் சீசன். அப்ப வாலிபன் என்றால் குழந்தையா இருந்தா லாலிபப்பை கொடுத்து ஏமாத்திடலாம், சரிங்களா? எப்படி வேணாலும் நம்மள அப்படி பண்ணிக்கலாம் பிள்ளைகளை. ஆனா வாலிபர்னா அந்த உபதேசத்தை கேட்டு விசுவாசித்தது மட்டுமல்ல, அதில் நிலைத்திருக்கிற கிரியைகளை காமிக்கிறது தான் என்னன்னு சொல்ற, நீ வேத வசனத்தில் நிலைத்திருப்பதனால் பலவானாயிருக்கிறாய். தொடர்ந்து அதனால பொல்லாங்கனை ஜெயிச்சீங்க. யார் அந்த பொல்லாங்கன்? தயவு செய்து சாத்தான் சொல்லிடுவது. சாத்தான்லாம் இருக்கிற சாத்தான் இருக்கிறான்ல, இந்த மாமிசம் மெயின் பிரச்சனையே இதுதாங்க. அதுக்கப்புறம் தான் மனைவி, புள்ள, உறவு, நண்பன், அதுக்கப்புறம் சமுதாயத்தில் உள்ள அரசியல், இது உலகம், அதுக்கப்புறம் விழுந்து போன தூதர்கள், அதுக்கப்புறம் டம்மி பீஸ் கடைசியில் இருக்கிறவனை கொண்டாந்து முதல்ல அவன் பேர்லயே, அதாவது ஆதாம் மனைவி மேல சொல்லி விடுவாரு, மனைவி ஏவா பாம்பு மேல சொல்லுவாங்க. இதுதான் மற்றவங்க மேல போட்டுட்டு போயிடுறது. நான் தான் தப்பு பண்ணேன்னு ஏத்துக்கிற மைண்ட் அந்த ரத்தத்துல ஏத்திருக்கு, சரிங்களா? அப்ப மெயின் பிரச்சனையே அந்த எதிராளி யாருன்னு பாத்தீங்கன்னா, இங்க என்ன சொல்லப்படுது? சத்தியத்துல நிலைச்சிருந்தீங்கன்னா, சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்தீங்கன்னா நீ யாரு? பொல்லாங்கனை, இந்த மாமிசத்தை ஜெயிச்சவன், சரிங்களா? மாமிசத்தை ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க சபைதாங்க. இதுதாங்க அவ்வளவு சீக்கிரமா நம்மளை சபையாக்காம விடுறது யாருதான்? யாரையும் சொல்லிக்கிட்டு இருக்காது அந்த பிரதர் சரியில்லை, அந்த பிரதர் இந்த பிரதர் எல்லாம் நம்மளை பாலிஷ் பண்றதுக்கு தேவனே வச்சிருக்கிறது. சபைக்குள்ள ஒருத்தர் இடரெல்லாம் இருக்கிறாருன்னா எதுக்கு வச்சிருக்காரு தெரியுங்களா? இந்த குவாரியில தானங்க நீங்க செதுக்கப்படணும், வெளியில தான் பண்ண முடியாதுல்ல. அப்ப அவிவிசுவாசமோ அல்லது உங்கள் ஓட்டத்துக்கு தடையாகவோ இருக்கிறவரெல்லாம் தேவன் வச்சிருக்கிறாருன்னா நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. ஏன் நம்ம செய்யற தப்பெல்லாம் எதையாச்சும் ஒரு சூழ்நிலையில சுட்டி காமிச்சுருவாரு. ஆனா நண்பனா இருக்கிறவங்க, ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க, பிரதர் பாவம் சொன்னா கோச்சிக்குவாரு, இப்படியே இருந்துருவோமா? நம்மளுக்கு எதிராக சபையிலே இருந்து நம்மளை குற்றப்படுத்துறாங்கன்னா நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. அதாவது சும்மாவே குற்றம் பண்ணுவாங்க, பண்ணிட்டு போட்டுன்னு சொல்றேன், சரிங்களா? என்னது சொல்லப்படுதுன்னா, பேதுருல தீமை செய்து பாட அனுபவித்தா அது நியாயம்தான், நன்மை செய்து இந்த பாட அனுபவிங்க, உங்களை சும்மாவே குற்றப்படுத்தட்டுன்னு சொல்றேன். அதனால சபையில நீங்க இருக்கிறீங்க, உங்க மேல எல்லாம் குற்றம் பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில உள்ளவங்க எல்லாருமே, நீங்க ஒரு பாவம் கூட செய்ய முடியாது. அது தெரியுமா? ஒரு பாவம் கூட செய்ய முடியாது. எங்க பார்த்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே, என்ன பாவம் செய்யறது? முடியாது. நீங்க தனியா போய் ரூம் போட்டுக்கிட்டு தான் பாவம் செய்யலாம், புரியுதுங்களா? இது ஆசீர்வாதமா நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு எதிராக பாடம் இருக்குது இன்னைக்கு, இன்னைக்கு எங்களை பத்தியே தான் இந்த ராஜா பிரதர் பாடம் எடுத்தாரு அப்படின்னு வருதா? நல்லதா நினைச்சுக்கோங்க. நம்ம திருந்துறதுக்கு நல்ல வாய்ப்பு வந்துருச்சுன்னு புரிஞ்சுக்கோங்க. போதிக்கிறவர்களுக்கு தான் அதிக ஆக்கினேன், சரிங்களா? ஆகவே இந்த ஒரு விஷயம் வருதுன்னா நம்மளை நோக்கி, நம்மளை சுத்தி இது மாதிரிலாம் பொய்யான விஷயம் வருதா, அதே நேரத்தில் அதுக்கான வாய்ப்பு கொடுத்துறாரு. பனைமரத்துக்கு கீழே இருந்து பாலை குடிச்சா என்ன சொல்லுவாங்க? அப்ப நீங்க அந்த மாதிரியான தேவனுடைய நாமம் மகிமைப்படுறதுக்கு பதிலாக அவங்களுடைய செயல், நான் பரிசுத்தம் தான், அவங்க அப்படி சொல்றாங்க, அப்படி இல்லை. நம்ம அதெல்லாம் யோசிச்சு சொல்லணும், யோசிக்கணும். வியாழக்கிழமையினுடைய காலை தியானத்துல பாத்தீங்கன்னா, ஒரு சகோதரன் சகோதரியோட உறவினர்களை அல்லாத எந்த சகோதரியோடும் ஒரு அறையில் கதவை அடைத்து இருக்க வேணாம். கதவை அடைத்து இருந்தா என்ன சொல்லுவாங்க? என் மனைவி, என் பிள்ளைகள், என்னுடைய தங்கச்சி, என் அப்பா, என்னுடைய அம்மா, இவங்க எல்லாமே வேற ஒரு சகோதரியோட நான் ஒரு ரூம்ல இருந்தேன்னா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்கிறேன். அதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? யார் நாமத்துக்கு மகிமை உண்டாகும்? யார் நாமத்துக்கு இழிவு உண்டாகும்? நீங்க வேணா நினைக்கலாம், நான் பரிசுத்தன்ங்கிற மகிமையை சொல்லலாம். தேவன் நாம இழிவுபடுத்தப்படுது. இங்க செய்யாட்டினாலும் நம்ம மேல தப்பு வருதா இல்லையா? அது பேரளவில் உள்ள குற்றம் கூட வராத அளவுக்கு நிதானித்துக் கொள்ள வேண்டும், சரிங்களா? நான் உத்தமன் தான், நீ உத்தமனா இரு, அது தேவனுக்கும் உத்தமனா இருக்கிற மாதிரி உன் வாழ்க்கையை அமைச்சுக்க, சரிங்களா? அதுதான் முக்கியம். அப்ப இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்கிறபடி அந்த வசனம் படிங்க. 1 பேதுரு 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம், வாலிபனே நீ
வசனத்தில் நிலைத்திருந்தால் பலவானா இருக்கிறாய். நீ யாரை மேற்கொள்கிற? பொல்லாங்கனாகிய மாமிசத்தை மேற்கொள்கிறாய். படிங்க. அப்ப பொல்லாங்கனை ஜெயித்த நிலைமைதான் அந்த ஆவிக்குரிய நிலைமையில குழந்தைகளிலிருந்து வாலிபர்கள் சத்தியத்தை கேட்டது மட்டும் இல்ல அதன்படி நடக்கிறவர்கள். நடந்து முடிஞ்சா வாலிபன் அந்த 30-20 வயசுல தாண்டிட்டோம்னு அர்த்தம். ஆனா 30 வயசுங்கிறப்பதான் திரும்ப வாங்க 127ஆம் சங்கீதம். அப்ப அந்த வாலிப வயசை தாண்டின ஒரு பூரண புருஷன் எல்லா சர்வாயுத வர்க்கங்கள் அதுதான் என்னது பிலிப்பியர் 6ஆம் அதிகாரத்துல 10 முதல் மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் போர் புரியும்படி நீங்க என்ன பண்ணுங்க, சர்வாயுத வர்க்கத்தை பூண்டி கொண்டு எல்லாத்திலையும் ஜெயிக்கிறவர்களா இருங்க. அதான் புருஷர்கள். நன்மை தீமை என்னதென்று பகுத்தறிகிற அறிவுக்குள் தெளிவா இருங்க. அந்த பூரண புருஷர்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படி. யாக்கோபு 3:2 நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவர் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறார். புரியுதுங்களா? 2 கண்டிஷன் பூரண புருஷன். அப்ப வாலிபத்தை தாண்டி வர்றதுதான் இந்த பூரண புருஷன். இப்படி பூரண புருஷன் ஏதா இருந்தாலும் ஜெயிக்கிறது மட்டும்தான். இவன் தான் மனுஷன் ஆண்டவர் சொன்னாங்களா இன்னைக்கு? அது மாதிரி நம்மள அந்த பூரண கிறிஸ்துவுக்குள்ள அந்த பூரண புருஷருக்குரிய வளர்ச்சியை நம்ம பூரணமா காமிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல பேசினா பத்தாதுங்க, போதிச்சா பத்தாது, சொன்னபடி நடக்கணும். அந்த வார்த்தைகளின்படி கீழ்படிஞ்சீங்கன்னா செயல்பட்டீங்கன்னா நீங்களே அந்த பூரண புருஷர். நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய என்னுடைய மாமிசத்தை என்ன பண்ணிட்டோம், அடக்குற அந்த பழைய மனுஷன் சொன்னதை கட்டு உட்காரியால முட்டி போடு கை தூக்கு, அந்த அளவுக்கு கண்டிஷன் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சோண்டு வாய்ப்பு கொடுத்து பாருங்க அந்த பழைய மனுஷனுக்கு, ஆட்டம் ஆடுவான். நான் என்னை பத்தி சொல்றேன், உங்களுக்குள்ள உள்ள மனுஷன் எல்லாம் பார்த்துக்கோங்க. அவங்க இவனை அடிமைத்தனத்தினாக்குள்ளதான் வச்சிருக்கணும் இந்த பழைய மனுஷனை. புதிய மனுஷன் அப்படியே தேவனுக்கு ஏற்ற பலிகளா செலுத்தினோம்னா இந்த கர்ப்பத்தின் கதி ரெடியா பெற்றெடுக்கிறது தான் பூரண புருஷன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11-12. மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையா இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா இல்லை. எபேசியர் 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் பொறுமைப்பட்டவர்களாகி. அப்ப விசுவாசம்னா பிள்ளைகள், அந்த அறிவுனா அந்த ஞானஸ்தானத்தை அறிவுக்குள்ளாக வந்து நம்ம அர்ப்பணிக்கப்படுற ஒரு ஜீவியம். இப்படி எல்லாம் வந்துட்டீங்கன்னா படிங்க. அறிவில் ஒருமைப்பட்டவர்னா எல்லாம் சபையாக ஒருங்கிணைக்கப்பட்டு அங்கங்களாக இணங்கி அன்போடு சத்தியத்தில் தலையாய கிறிஸ்துவுக்குள் வளர்ச்சி. இது பிற்பகுதியில படிப்பீங்க 15, 16, 17. ஓகே, தொடர்ந்து வாசிங்க. அங்கே கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. அவர் பூரண புருஷனாக எல்லாவற்றையும் ஒரு குறை இல்லாம ஒரு பாவம் இல்லாம பலியை செலுத்தி முடிச்சார் இல்லையா? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியில வளரணும். அப்ப குழந்தையில இருந்து வாலிபர், வாலிபர்ல இருந்து பூரண புருஷராகி 30 வயசுல அவர் ஊழியத்துக்கு வந்தார். அந்த பூரணம் பாவமற்ற முழுவதும் தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தமும் ஜீவ பலியாய் செலுத்தக்கூடிய ரோமர் 12:1 பாவமே செய்ய முடியாத அளவுக்குரிய அந்த பழைய மனுஷனை ஒடுக்கக்கூடிய அந்த ஜீவியம் தான் நிறைவான வளர்ச்சி. சரிங்களா? அந்த நிறைவான வளர்ச்சியின் எது வரைக்கும்? குழந்தை வரைக்குமா? வாலிபர் வரைக்குமா? ஆகே அப்ப கிறிஸ்து லெவலுக்கு. அதனாலதான் அப்போஸ்தலர் பவுல் இதை சொல்ல முடிஞ்சது. நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல. நான் பூரண புருஷனா அவர் இருந்தாரு, அதே மாதிரி பூரண புருஷனாய் நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல நீங்களும் பின்பற்றுங்கள் சொல்ற ஒரு விஷயம் இந்த வசனத்துல தான் இருக்கு. அப்ப பூரண புருஷராய் அந்த அளவுக்கு ஏற்ற படிங்க அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்படுத்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் ஆக அவர் தேவனுடைய சபையில ஊழியக்காரர்களை ஏற்படுத்துறார். அப்ப 2 விஷயம் இந்த பூரண புருஷருக்குரிய ஒரு விஷயத்துல பரிசுத்தவான்களின் சீர்பொருந்துதல். நீதிமான்கள் பழைய ஏற்பாட்டுக்காரங்க, முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவங்க. இந்த பூரண புருஷருக்குரிய தகுதி அடைந்த பிறகுதான் பரிசுத்தவான்களுடைய சீர்பொருந்துதலில் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் பாக்கியவானும் நீதிமான்மா.
பரிசுத்தவானா சீர் பொருந்தப்பட்ட அந்த ஒரு புதிய பூரண புருஷர்ல நம்ம என்ன ஆகணும்? பரிசுத்தவான்களின் சீர் பொருந்தப்பட வேண்டும். சரிங்களா? இத்தனை லெவலை தாண்டி வந்தீங்கன்னா நீங்க சர்வாயுத வர்க்கத்தோடு எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்குரிய அந்த ஒரு விஷயத்துல நாம் உயிர்த்தெழுந்து போயிட்டோம்னா, பரிசுத்தவான்களை உயிர்த்தெழுந்து போவோம். பரலோகத்துக்கு போகக்கூடிய அந்த ஒரு வாய்ப்புல மேகத்தின் மேல் அவரை சந்திக்கும் பொழுது அந்த சந்திப்பின் காரியம் நாம் மாமிசத்தில் இல்லை, எதுல? ஆவியில. 1 யோவான் 3:2 படிக்கிறோம். அவரை தரிசிக்கும் போது அவர் இருக்கிற வண்ணமாய் நாமும் ஆவியில இருப்போம். அப்படி அந்த ஆவியில மகிமை அடைந்த பிறகு திரும்ப வெளியே வந்து ஒளிமுக வாசலில் எதிரி குரூப் இருக்கிறாங்க. யாரு? படிங்க சங்கீதம் 127 கடைசி. அவர்கள் ஞானமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். அப்ப ஞானமடையாமல்னா வெட்கப்படாத ஊழியக்காரனாக 2 தீமோத்தி 3:15 படிக்கிறோம். நீ என்ன பண்ண? இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாகத்தக்க, அதாவது வாக்குத்தத்தத்தின் 144,000 பேர் ஆகத்தக்கதாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஓகே. 2 தீமோத்தி 3 2 தீமோத்தி 2:15 நீ வெட்கப்படாத ஊழியக்காரன், நீ வெட்கப்படுற அல்ல, வெட்கப்படாத, அதான் ஞானம் அடையாமல் நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிற, தெளிவான சத்தியத்தை வேத ரீதியாக அந்த போடப்பட்ட அஸ்திவாரம் மற்றும் தீர்க்கதரிசிகளினுடைய அஸ்திவாரத்தின் மேல் அஸ்திவாரப்படுத்தப்பட்டு உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. உத்தமனா நிறுத்தக்கூடியதான் அங்கே போய் வெற்றி சிறந்தவர்களாய் நாணமடையாதவர்களாய் ஒளிமுக வாசலாகிய தேவனுடைய ஆலயத்திற்கு முன்பாக உயிர்த்தெழுந்து போயிட்டு வந்து என்ன பண்ண போறோம்? எதிரிகளோட சண்டை போட போறது இல்லை, எதிரிகளோட பேச போறோம். என்ன பேசணும்? ரோமர் 5:9 முதல் 11. ரோமர் 5:9 முதல். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். அப்ப விஷயம் என்னன்னா, இப்படிப்பட்ட மகிமையான ஒப்பான உறவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம எதிரிகள். தேவனுடைய பிள்ளைகளான விசுவாசிக்கும் போது ஞானஸ்தானத்துல கிறிஸ்துவை தரித்து கொண்ட புது சிருஷ்டி நம்மளுடைய கர்ப்பத்தின் கனியாக அந்த சுதந்திர வழி ஆவதற்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஓட்டத்தை முடிச்சீங்கன்னா நீங்கள் அந்த புது சிருஷ்டியா உயிர்த்தெழுந்து போயிட்டீங்கன்னா ஒளிமுக வாசல்ல பரலோகத்துக்கு போயிட்டு 2ஆம் வருகையில திரும்பி வந்து என்ன பண்ண போறோம்? இதே உலகமெல்லாம் தேவனுக்கு எதிரியா இருக்குல்ல, இன்க்ளூடிங் திரள் கூட்டத்திலேருந்து உலக ஜனங்கள், இந்து முஸ்லீம் பெரியார் முதல் ஆதாம் முதல் உள்ளவங்களோட உட்கார்ந்து என்ன பண்ண போறோம்? யாரோட சமாதானம் பண்ண வைக்க போறோம்? ஒளிமுக வாசல்ல தேவனுடைய ஆலயம் நாம் தான். நாம் போய் இந்த உலக ஜனங்கள் எல்லாம் யாரோட சமாதானம் பண்ண வைக்க போறோம்? ஒப்பான உறவுக்குள்ள கொண்டு வர போறோம். ஆதாம் கிட்ட இழந்த அந்த உறவை எதிரிகளாய் நாமும் அந்த உலகமே இருக்குது. இப்ப ஒரு குரூப் மட்டும் அவருக்கு ஏற்ற ஒரு விஷயமா போயிருக்கு. சரிங்களா? அவரை சாந்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எது? கருப்பு குதிரை. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பத்தி தெரியுங்களா? 4 குதிரைகளை பத்தி. அது வடதேசத்தில் போய் தேவனுடைய கோபத்தை சாந்தி பண்ணிருச்சான். கோபத்தை சாந்தி பண்ணோன்னு ஜகரியா 6ஆம் அதிகாரத்துல வரும். பூமிக்கு வந்து அது சமாதானத்தை பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துல உலகத்தையே நாம் தேவனோடு ஒப்பான உறவுக்கு இந்த வேலையை பேசுவதற்கு, சமாதானம் செய்வதற்கு நாம் வந்து ஒளிமுக வாசலில் ஃபியூச்சர்ல உலகத்தையே நியாயம் தீர்க்க போறோம். ஏன்? தேவதூதர்களையும் நியாயம் தீர்க்க போறோம். இது ஃபியூச்சர். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யாருடைய வீடு? கர்த்தருடைய வீடு. யார் அந்த வீடு? நாமே அந்த வீடு. அந்த வீடை கட்டுகிறவர் யார்? கிறிஸ்துவே கட்டுகிறார். அந்த பாதுகாப்பு இப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த கூடுகையில கொடுக்கிறது யார்? நம்முடைய கர்த்தர் தான் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட போஜனமான இருக்கக்கூடிய பொய் சத்தியங்களை விலக்கி நித்திய இளைப்பாறுதலுக்குரிய ஆழமான சத்தியத்துக்குள்ளாக போஷிக்கப்பட்டால் இப்பொழுதே இளைப்பாறுதல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நித்திய இளைப்பாறுதலுக்கு பங்காளிகளாகி வருவோம். அப்ப அவரை விசுவாசித்தால் அவருடைய பிள்ளைகள்
பிள்ளைகளானால் உங்களுக்கு உரிமை சொத்து எங்க இருக்குது? பரலோகத்துல. அந்த பரலோகத்தின் உரிமை சொத்தை வேணும்னா உங்களுக்குள் ஒவ்வொருவருக்குள் கர்ப்பத்தின் கனி தேவனால் கிடைக்கக்கூடிய அந்த புது சிருஷ்டி பெத்தெடுக்கிறதுக்கு உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த புதிய வாழ்க்கையில, அந்த புதிய சிருஷ்டியினுடைய ஜீவியத்துல, அந்த கர்ப்பத்தின் கனியில குழந்தையிலிருந்து வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்தீங்கன்னா வாலிபர் ஆனால் உங்களுடைய மாமிசத்தை அடக்கணும். பூரண புருஷரானீங்கன்னா உயிர் தெளிந்து பரலோகத்துல பரிசுத்தவான்களா போயிருவீங்க. திரும்பி வந்து உலகத்தையே என்ன பண்ண போறீங்க? தேவன் பட்சமா சமாதானம் பண்ண பேச்சு பண்ண போறோம். மத்தியஸ்த வேலை கிறிஸ்துவோடு செய்ய போறோம். அப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவ ஊழியத்தை செய்ய நம்மளை ஒப்பு கொடுப்போம். இந்த திருப்பூர் மற்றும் அநேக இங்கூர், ஈரோடு போன்ற இடங்களில் வந்திருக்கிற சகோதர சகோதரிகள், மற்ற ஏனைய சகோதர இடத்திலிருந்து வந்திருக்கிற சகோதர சகோதரிகள்லாம் நம்முடைய ஜீவியம் இந்த 127ஆம் சங்கீதத்துல எங்க போய் நிறுத்தணுங்கிற இலக்க புரிஞ்சுக்கோங்க. அதற்கான ஓட்டத்தை முடிப்போம். தேவன் தாமே கிருபையோடு அந்த கிஃப்டை அப்படியே வாங்கிடுவோம். புதிய சிருஷ்டியை பெற்றெடுப்போம். ஆமென்.